So welcome to Vedantu channel. Yes, so 8th chapter எதுக்கு 8th chapter one shot பார்க்குறோம், ஏன் volume 2 எல்லாமே one shot பார்க்க போறோம் அப்படிங்கிற ரீசனை நான் சொல்லிடுறேன். ஸோ வால்யூம் 2ல இருக்க எல்லா சாப்டர்ஸுமே உங்களோட 12th சாப்டருக்கு ரீவிசிட் ஆகுது. ஆமாம், ஸோ 8th சாப்டர் உங்களோட வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ இது நம்மளோட 12th மேக்ஸில் உங்களுக்கு திருப்பி ரீவிசிட் ஆக போகிற சாப்டர். அது மட்டும் இல்லாமல் 8th சாப்டர் உங்களோட வெயிட்டேஜ் சாப்டர், விச் இஸ் வெக்டார் அல்ஜிப்ரா. நம்மளோட 12th வெயிட்டேஜ் சாப்டரில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ வெக்டார் அல்ஜிப்ரோட பேசிக்ஸ்னு சொல்கிற இந்த வெக்டார் அல்ஜிப்ராவை நம்ம சூப்பராக படித்தாருன்னா நம்மளோட 11th மார்க்ஸும் சரி 12th மார்க்ஸும் சரி ரெண்டுமே நம்பிக்கிட்டு இருக்க அந்த ஒரு தூண்டுகோலாக இந்த 8th சாப்டர் இருக்க போதும். ஸோ பார்த்துடலாமா? இந்த ஒன் ஷார்ட்டாக கிளியராக பார்க்கலாம், எல்லா பேசிக்ஸும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் கேட்டிங்கன்னா ஒரு 11 to 13 மார்க்ஸ் ஷியோராக வரும் இந்த சாப்டர்லேருந்து. ஸோ அதை பார்த்துடலாமா? எஸ். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ லைக் எல்லா தியரம்ஸ் அண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் தான் பார்க்க போகிறோம். சரியா பசங்க? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா, இன்டர்னல் டிவிஷன். ஸோ செக்ஷன் ஃபார்முலா நம்மளோட விச் இஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இந்த ரேஷியோவில் ஒரு பாயிண்ட் டிவைட் ஆகுது அப்படின்னா அதோட செக்ஷன் ஃபார்முலா என்ன படிச்சிருப்பீங்க? அதே சேம் ஃபார்முலா, அதே ஃபார்முலா வித் ஒரே ஒரு கோஆர்டினேட்டுக்கு நீங்கள் அங்கே என்ன படிச்சிருப்பீங்க பசங்களா? Everyone will study that it is nx plus my divided by m plus n அப்படின்னு அங்கே படிச்சிருப்போம். கரெக்டாக nm plus which is எப்படி சொல்கிறது, ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏபிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதோட கோஆர்டினேட் x1 y1 அண்ட் இதோட கோஆர்டினேட் x2 y2. அப்போ நடுவில் ஒரு நடுவுனா எக்ஸாக்ட் நடுவு கிடையாது, இட் இஸ் q. இதோட கோஆர்டினேட்ஸ் யாருக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம், which is m:n ரேஷியோவில் டிவைட் ஆகுது. அப்போ q-ஓட ரேஷியோ என்ன? ஸோ q-ஓட எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த m கொண்டு போய் இவங்களோட எக்ஸ் கோஆர்டினேட் which is mx2 plus nx1 divided by m plus n அப்படிங்கிற இந்த ஃபார்முலா படிச்சிருப்போமா? எஸ் மக்களே, எல்லாரும் பற்றி படிச்சிருப்போம். கரெக்டாக? இது எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் இதே மாதிரி நம்மளுக்கு ஒய் கோஆர்டினேட் வரும். சேம் ஃபார்முலா டிட்டோ இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு பாயிண்ட்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு பொசிஷன் வெக்டார்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரியா பசங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. ஸோ லெட் ஓ பி தி ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து ஒரு ஓங்கிற பாயிண்ட் இருக்குது அண்ட் ஏ அண்ட் பி 2 பாயிண்ட்ஸ். அதாவது ஓங்கிற பாயிண்ட் ஆரிஜின் விச் இஸ் லைக் இந்த மாதிரி ஆரிஜின் இருக்குது, ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸை சொல்கிறதுக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார்ஸ். ஸோ அந்த பொசிஷன் வெக்டார்ஸ் யாருன்னு சொல்லிட்டாங்க? ஏ அண்ட் பி ஆர் பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஓபிங்கிற ஒரு விஷயம் ஏபியை இந்த மாதிரி ரேஷியோவில் டிவைட் ஆகுது. ஸோ ஓபிங்கிற ஒரு பாயிண்ட் ஏபியை எம்என்னுங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்ணால் ஓபி பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி என்னன்றது கொஷின். இதை நம்ம செக்ஷன் ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா பசங்களா? ஸோ ஆர் யூ ரெடி டு ப்ரூஃப் மக்களே? எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன சொல்லிட்டோம்? ஏபி m:m, which is p ஏபி அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பசங்களா? p divides. சரிங்களா? p divides சரிங்களா ஏபி இந்த ரேஷியோ இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது m:n ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. விச் மீன்ஸ் அவங்க 2 பேர்த்தோட மாடுலஸ் வேல்யூ, அதாவது இவங்களோட டிஸ்டன்ஸ் டிவைட் பை இவங்களோட டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? m:n ரேஷியோக்கு ஈக்குவல். டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நம்ம மாடுலஸ் போட்டுக்கணும். ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏபி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை பிபி டிஸ்டன்ஸ். சரிங்களா? இது யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா m/n-க்கு ஈக்குவல். சரிங்களா? m/n-க்கு ஈக்குவல். ஸோ வாட் இஸ் தி மாடுலஸ் ஆஃப் ஏபி? ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஏபி வெக்டார் ஒரு வெக்டார் விச் இஸ் இது ரெண்டுமே பாயிண்ட்ஸ், வெக்டார்ஸ் கிடையாது. ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ ஏபிங்கிற லைன் யாருக்கு ஈக்குவல்னு கேட்குறீங்கன்னா ஸோ ஏபியோட லைன், ஸோ ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. சரிங்களா? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. Done. And what about your PB distance? So your PB distance is equal to second point minus first point. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏபி பாயிண்ட் இருக்குது. இது யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதோட ஃபார்முலா என்ன பசங்களா? இட் இஸ் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மாதிரி ஃபார்முலா போட்டுக்கணும். ஸோ விச் இஸ் OB minus OP ratio.
சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாம் சப்போஸ் இப்போதைக்கு சப்போஸ் கேஸ் OA வெக்டாரை நம்மளுக்கு கொஷின்லேயே A வெக்டார்னு கொடுத்துட்டாங்க, OB வெக்டாரே நம்ம கொஷினில் B வெக்டார்னு எடுத்துட்டோம். ஆனால் OP வெக்டாரை நான் இப்போதைக்கு R வெக்டார், நாம் இப்போதைக்கு என்னென்னு இருக்கோம் R வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அதோட அப்ளை பண்ணலாமா? விச் மீன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு R மைனஸ் A. ஓகேங்களா? இது யாருக்கு ஈக்குவல்? விச் இஸ் ஈக்குவல் டு B minus R. Okay, so R minus A divided by B minus R equal to M by N. Correct? It's equal to M by N. So எல்லாத்தையும் மாற்றி எழுதுங்க. So N R minus A vector equal to M into B minus R vector. So எல்லாத்தையும் மாற்றி எழுது, எல்லாத்தையும் உள்ள இன்டூ பண்ணுங்க. ஸோ இல்லை இன்டூ பண்ணால் NR minus NA which is equal to MB minus MR. சரிங்களா? இதில் யார் யார் லைட் டேர்ம்ஸ் யார்? இவங்க ரெண்டு பேர் தானே லைட் டேர்ம்ஸ். ஸோ அவங்கள இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ அவங்கள இந்த சைடு கொண்டு வந்தால் what you will have? NR minus plus MR. அங்கே இருக்க மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ், அண்ட் இங்கே இருக்க மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ். ஸோ NA ப்ளஸ் MB. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை R, பொசிஷன் வெக்டார் OP. ஸோ ஆரை மட்டும் காமனாக எடுத்துக்கலாமா? ஆரை காமனாக எடுத்துட்டா NA ப்ளஸ் NB டிவைடட் பை N ப்ளஸ் M. ஓகேவா? இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ NA ப்ளஸ் MB டிவைடட் பை M ப்ளஸ் M ப்ரூவ்ட். சரிங்களா? ஒன்றுமே எடுக்கல, நீங்கள் எடுத்துக்க போகிற கிவன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இந்த பர்ஃபெக்டான கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டா இந்த தியரம் வந்துடும். ஸோ மாடுலஸ் AP டிவைடட் பை மாடுலஸ் PB வெக்டார் which is equal to M by N. ஸோ அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு கிளியராக இருந்தால் போதும். ஓகேவா மக்களே? எஸ் ஆர் நோ? யா. ஸோ குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிப்பீட்டடான விஷயம் which is medians of the triangle are concurrent. ஸோ கான்கரண்ட்டாக என்ன மேம், இந்த வேர்டுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கான்கரண்ட் அப்படின்னா செட் ஆஃப் லைன்ஸ் which passes through same point. இப்போது 4-5 லைன் இருக்குது, இந்த 4-5 லைன் எல்லாம் ஒரே பாயிண்ட் வழியாக ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த லைன்ஸுக்கு பேர் கான்கரண்ட், இந்த செட் ஆஃப் லைன்ஸுக்கு பேர் கான்கரண்ட். சரிங்களா? இப்போ எதை நம்ம கான்கரண்ட்னு சொல்லணும்? மீடியன்ஸ். மீடியன்ஸ்னால் யாருன்னு தெரியுமா? மீடியன்ஸுங்கிறது ட்ரையாங்கிளோட வேர்டெக்ஸில் இருந்து அதர் வேர்டெக்ஸுக்கு போகிற மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் அதர் வேர்டெக்ஸ்க்கும் ஜாயின் பண்ணுற ஒரு லைன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கரெக்டாக பசங்களா? எஸ். ஸோ விச் மீன்ஸ் எஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ABC. சரிங்களா? ட்ரையாங்கிள் AB and C இவங்களோட பொசிஷன் which is point. ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட், சிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ அவங்களோட பொசிஷன் வெக்டார்ஸை வச்சு நானே எழுதிக்கிறேன். அப்போ OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார், அண்ட் OC இஸ் ஈக்குவல் டு C வெக்டார். சரிங்களா? இப்போ மீடியன், ஒரு மீடியன் எடுத்துக்கிறேன் which is AD. ADங்கிற மீடியன்னா இப்போ D should be a midpoint of B and C. B and Cக்கு D midpoint. அப்போ OD வெக்டார் யாருக்கு ஈக்குவல்னு கேட்குறீங்க? midpoint ஃபார்முலா. இவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் which is OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் டிவைடட் பை 2, தட் இஸ் B ப்ளஸ் C டிவைடட் பை 2. சரிங்களா? திஸ் இஸ் ஒரு OD வெக்டார். இதே பேசிஸில், அப்போ இதே பேசிஸில் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், EF. ஸோ OE OFலாம் எப்படி இருக்க போகுது? அவங்களும் சேம் இப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஸோ OE வெக்டார் ஈக்குவல் டு யாருக்கு மிட் பாயிண்ட்? C and Aக்கு மிட் பாயிண்ட். ஸோ டேக் தட் which is A plus C divided by 2. சரிங்களா? அதே மாதிரி OF வெக்டார், OF வெக்டார் which is equal to A plus B divided by 2. Okay, A plus B divided by 2. சரிங்களா? எல்லாத்தோட மிட் பாயிண்ட்டும் எழுதியாச்சு. இப்போ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஏக்கும் டிக்கும் இப்போ சப்போஸ் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் ஜின்னு எடுத்துக்கிறேன் which is centroid. எல்லா மீடியன்ஸும் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. மீடியன்ஸ் கான்கரண்ட்டானா ஆமாம், ஏன்னா எல்லாத்துக்குமே காமனான ஒரே ஒரு சென்ட்ராய்டு தான் இருக்குது. ஸோ இப்போ காமனான சென்ட்ராய்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் which is G1. இப்போதைக்கு நான் G1ன்னு எடுத்துக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா G1 மீடியம் which is சென்ட்ராய்டு மீடியனை 2:1ங்கிற ரேஷியோவில் தான் கட் பண்ணும். ஸோ G1 கட்ஸ் AE. ஓகேவா? AE இந்த ரேஷியோ 2:1. எல்லா சென்ட்ராய்டும் இப்படி தான் கட் பண்ணும் 2:1ன்னு பை செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா எப்படி என்ன சொல்லலாம்? 2 into which is 2 1 இங்கே இருக்குன்னா அப்போ 2 into OD. ஓகேங்களா? 2 into OD
2 into OD இங்கிறது யாரு B plus C by 2. So OG vector is equal to 2A vector plus 2B vector. Sorry, 2 into தானே. So 2 cancel ஆயிரும் மக்களே. So 2 into B plus C by 2 by 2 வரும். So B 2 cancel ஆகி B plus C மட்டும் இருக்கும். Next வந்து A divided by 3. கரெக்டா A plus B plus by 3 இப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்திருக்கு. This is G1. இப்போ அதே மாதிரி நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் B. B யோட சென்டர் பாயிண்ட் வந்து G2. G2வும் ஒரு சென்ட்ராய்டு தான். ஸோ G2 divides ஓகேங்களா G2 divides OB in the ratio 2:1. அவங்களும் 2:1 ரேஷியோலாம் கட் பண்ணுறாங்க. அப்போது OG2 யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ 2 into which is OE vector. 2 into OE vector என்னது A plus C divided by 2 plus B vector divided by 2 plus 1 which is 3. இப்போ இந்த 2 cancel ஆனதான் நான் சொல்கிறேன். ஸோ A plus B plus C divided by 3. ஸோ இதே மாதிரி தான் OG vector OG 3 வெக்டாரும் வரப்போகுது. அவங்களும் யாராக இருக்க போகிறாங்க? A plus B plus C divided by 3 இருக்க போகிறாங்க. எல்லாருமே காமன். ஸோ OG1 equal to OG2 equal to OG3 which means there is only one point. அவங்க equal. அதுதான் நம்மளோட centroid. So all the medians passing through a point called centroid. அப்போ எல்லா மீடியன்ஸும் ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆவாங்க. அதுக்கு பேர் என்ன? centroid. சரிங்களா? அதுக்கு பேர் தான் centroid. And this centroid is a point of concurrency. Concurrency னா அது ஒரு காமன் பாயிண்ட்னு சொன்னல, அந்த பாயிண்ட் தான் concurrency. ஸோ அந்த centroid தான் நம்மளோட point of concurrency. So all the medians are concurrent. அவ்வளோதான், பாயிண்ட் முடிஞ்சிருச்சு, கதம். So represent graphically the displacement of 45 cm 30 degree north of east. So இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? 45 cm ஒரு displacement. You have a vector which is 45 cm and 30 cm of northeast. So the கிராஃபிக்கெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸி பசங்களா, கிராஃபில் போட வேண்டியதுதான். ஓகேவா? ஓகேங்களா? there is one displacement north east. இதுதான் நார்த். ஓகேவா? இதுதான் நார்த், இதுதான் ஈஸ்ட். அப்போ நார்த் ஈஸ்ட்னா எங்கே வரும்? இங்கே நடுவில் வருவாங்க. ஸோ which is of 30 degree. ஸோ அவங்க 30 degree ஃபார்ம் பண்ணுவாங்க with 45 cm. சரிங்களா? southwest. So this is not east, which is southwest. southwestனா அவங்க இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வருவாங்க. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் கூட தான் வந்துட்டு ஆங்கிளை மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ 60 எப்படி போடணும்? இங்கே போடக்கூடாது, இங்கிருந்து 60. சரிங்களா? இங்கிருந்து 60 and this is 80 km. ஓகேங்களா? this is 80 km. make a point. this is P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இட் இஸ் ஈஸி, ரைட்? இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. கரெக்டாக பசங்களா? ஸோ லெட் A and B be the position vectors of the points A and B. ஓகே, ஒரு 2 பாயிண்ட் இருக்குப்பா A Bன்னு சொல்லிட்டு, அவங்களோட பொசிஷன் வெக்டார்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரிஜினை வச்சு நான் சொல்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வெக்டாரில் சொல்கிறதுக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார். அப்போது OA வெக்டார், அப்போ OA வெக்டார் தான் நம்மளோட A வெக்டார், அப்போ OB வெக்டார் தான் நம்மளோட B வெக்டார். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ப்ரூவ் தட் தி பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் விச் trisects the line segment. trisectsனா 3 பாகமாக பிரிச்சிருக்கு. அப்போது ஏபிங்கிற ஒரு லைனை 3ஆக நான் பிரிக்கணும், 3 பார்ட், which is a wedge roll. ஒரு வெஜ் ரோல் எனக்கு 3 பார்ட் வரணும்னா எத்தனை கட் பண்ணுவீங்க? 2 இடத்துல கட் பண்ணால் போதும், 3 பார்ட் வந்துடும். கரெக்டாக? ஸோ 2 இடத்துல நான் கட் பண்ணால் போதும், which is PQ. இப்போ இந்த Pயோட பாயிண்ட் தான் இது, Qவோட பாயிண்ட் தான் இதுன்னு சொல்ல போகிறீங்க. சரிங்களா? ஓகே, இப்போது ட்ரைசெக்ஸ் நல்லா யோசிச்சு பாரு. ஃபஸ்ட்டு கட், இப்போ இந்த கட் பண்ணுறேன், இது ஒரு ஃபுல் வெஜ் ரோல். சரிங்களா? இந்த கட்டுக்கு முன்னாடி எத்தனை பார்ட் இருக்குது, பின்னாடி எத்தனை பார்ட் இருக்குது? முன்னாடி ஒரே ஒரு பார்ட் இருக்குது, பின்னாடி 2 பார்ட் இருக்குது. அப்போ Pங்கிறது என்ன பண்ணுது? ஸோ P பாயிண்ட், ஓகேவா? P பாயிண்ட் டிவைட்ஸ் AB in the ratio. இந்த ரேஷியோவில் கட் பண்ணுது பசங்களா, which is 1:2ங்கிற ரேஷியோவில் கட் பண்ணுது. பைசெக்ஷன் ஃபார்முலா, அப்போ OP வெக்டார் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? NA வெக்டார் டிவைடட் ப்ளஸ் MB வெக்டார்
m plus n. கரெக்ட்டுங்களா பசங்களா? ஸோ NA வெக்டார்னா யாரு? which is இந்த வெக்டார். ஓகேங்களா? அப்போ nங்கிறது 1 into b வெக்டார் plus 2 into a வெக்டார் divided by மாத்திட்டேன் சாரி கரெக்டாக தானே போட்டேன் சாரி divided by 1 plus 2 which is 3 கரெக்டுங்களா 2a வெக்டார் plus b வெக்டார் by 3 ஒரு ரேஷியோ வந்துருச்சா ஒரு வெக்டார் ரேஷியோ முடிஞ்சிருச்சு இப்போ அதே மாதிரி q வெக்டார் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கட் வந்திருக்கு சரிங்களா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கட் வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு கட் வந்திருக்குன்னா முன்னாடி எத்தனை வெஜ் ரோல் பார்ட் இருக்கு ரெண்டு பார்ட் இருக்கு ஸோ முன்னாடி எத்தனை வெஜ் ரோல் பார்ட் இருக்கு ரெண்டு பார்ட் இருக்கு பின்னாடி ஒருத்தங்க தான் இருக்காங்க ஸோ 2:1 ரேஷியோல அவங்க கட் பண்ணியிருக்காங்க அப்போ q பாயிண்ட் divides சரிங்களா q point divides AB in the ratio எந்த ரேஷியோல கட் பண்ணியிருக்காங்க which is 2:1ங்கிற ரேஷியோல கட் ஆயிருக்கு bisection formula so what is OQ வெக்டாரோட ஃபார்முலா என்னது 2 into n which is இதுதான் m n வந்து 1 so 1 into a வெக்டாரா so 1a வெக்டார் plus 2b வெக்டார் divided by 1 plus 2 which is 3 ஸோ அவங்க சொன்ன இன்னொரு ரேஷியோ ப்ரூவ் பண்ணிட்டோம் ப்ரூவ்ட் ஸோ இதுதான் அவங்க சொன்ன பார்ட் ஸோ ஹைலைட் பண்ணி காட்டுங்க சரி மக்களே திஸ் இஸ் ஒன் பார்ட் அண்ட் திஸ் இஸ் அனதர் பார்ட் புரிஞ்சுதா ஸோ கொஷினை வச்சே நம்ம போய்க்கலாம் பசங்களா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஸோ see this D and E are the midpoints of AB and AC of a triangle இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன வரைஞ்சிக்கணும் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க போகிறேன் சரிங்களா இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறாங்க AB which is this is A B C ஓகேங்களா AB வெக்டாரோட மிட் பாயிண்ட் D வெக்டார் AC ஓட மிட் பாயிண்ட் E வெக்டார் and prove that ஓகே blah 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 அவன் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான் கரெக்டாக பேசுங்களா எஸ் நான் லுக் இன் டு தி ஸ்டேட்மெண்ட் இப்போ இது ஏபிசி இவ்வளோ தான் எனக்கு தெரியும் கரெக்டாக மிட் பாயிண்ட்ஸ் சரிங்களா இதை வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பொசிஷன் வெக்டாரில் போய்க்கலாம் லெட் ஓபி தி ஆரிஜின் என்னோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து ஓ அப்போது ஓ வச்சு ஏக்கு நானே பேர் கொடுத்துக்கிறேன் அப்போ ஓஏ வெக்டார் ஓகேவா ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் OB vector is equal to B vector and OC vector is equal to C vector. மூணு vertexesக்கு மட்டும் நம்ம பேர் கொடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்த விஷயம் என்னது D is the midpoint and E is the midpoint. D midpoint ஓட ஃபார்முலா என்னது ரெண்டு பத்தியும் ஆட் பண்ணி divided by 2 போட போகிறோம் கரெக்டாக யாருக்கு இவங்களையும் ஆட் பண்ணி ஸோ A plus B divided by 2 ஓகேங்களா வாட் அபவுட் your OE vector OE வெக்டர் யாருக்கு ஈக்குவல் இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் அப்போது A plus C divided by 2 அவ்வளோதான் ஸோ எல்லா வெக்டார்ஸையும் இப்போ ஃபைன் பண்ணியாச்சு இப்போ அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும் விச் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் பசங்களா B வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் வாட் அபவுட் BE வெக்டார் இது ஒரு பாயிண்ட் அது ஒரு பாயிண்ட் காம்பினேஷன்னா அது ஒரு லைனை நம்ம எப்படி எழுதுவோம் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் சரிங்களா இப்போ இதோட எண்டிங் பாயிண்ட் என்னது OE வெக்டார் மைனஸ் OB வெக்டார் நெக்ஸ்ட் இதை OC வெக்டார் மைனஸ் OD வெக்டார் இப்படி தான் நீங்கள் எழுதணும் கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எதெல்லாம் தெரியுமோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஸோ OE வெக்டார் உங்களுக்கு தெரியுமா தெரியும் எடுத்துக்கோங்க ஸோ A plus C divided by 2 minus B vector plus C vector minus A plus B divided by 2 கரெக்டுங்களா இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறீங்க ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் வேலை முடிஞ்சுது ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா ஸோ விச் இஸ் A plus C minus 2C minus 2B right minus 2B plus 2C minus 2B plus 2C plus B plus C am I right it's not B plus C A plus B sorry A plus B ஓகேங்களா whole divided by 2 சரிங்களா இப்போ இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ் ஸோ ஒரு மைனஸ் பி வரும் இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ் ஸோ இட்ஸ் ஒன் செக் இது மைனஸில் சாரி ஸோ மைனஸ்னால் இங்கேயும் மைனஸ் வரணும் சி
ஸோ நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி எழுதுறீங்க அப்படின்னா be careful in writing பசங்க. So it is 2b vector plus 2c vector minus a vector minus b vector, okay, divided by 2. So which means aவும் aவும் cancel ஆயிடும். இவங்கள போச்சு அப்படின்னா just 3c vector, okay, இதில் இது போச்சு அப்படின்னா minus 3b vector divided by 2. So மொத்தத்தில் 3 by 2 காமனாக இருக்குது. உள்ள யார் இருக்கா? c vector minus b vector. சரி, c vector யார்? who's your c vector? c vector யாருப்பா நம்மளுக்கு? அது oc vector. b vectorங்கிறது ob vector. c ending point minus starting point. ending point minus starting pointனா இவங்களை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? bc. ஓகே, ப்ரூவ்ட். சரிங்களா? ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே பண்ணல, கொடுத்துருக்க விஷயத்தை நம்ம மாற்றி மாற்றி எழுதுறோம், அவ்வளோதான் பசங்களா. ப்ரூவ் தட் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். எஸ், யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இங்கே இருக்க ட்ரையாங்கிள், இங்கே இருக்க ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட், ரெண்டு சைட்ஸோட மிட் பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணுறேன், விச் இஸ் parallel to the third side. ஓகேவா? விச் இஸ் parallel to the third side, whose length is half of the length of the other side. So இப்போ நம்ம என்ன சொன்னோம்? which is BPT theorem நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் பசங்களா. what we are going to do? we are going to prove BPT theorem. yes, ப்ரூவ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ parallel, மேம் parallel நான் எப்படி காட்டுறது? ரெண்டு வெக்டார்ஸ் எப்படி parallel ஆவாங்க அப்படின்னா, ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிள்ஸாக இருப்பாங்க. சரியா? ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிள்ஸ், which is 4 வந்து ஈக்குவல் டு 2 into 2. ஓகேவா? 4ங்கிறது 2ஓட மல்டிபிள்ஸ். கரெக்டா? அப்போ ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிளும் இருக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா they are parallel. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துக்கலாம் a b c and this is D and this is E. எப்பயும் போல ஃபஸ்ட்டு போன சமக்கு என்னென்ன எழுதணுமோ அது அப்படியே எழுத வேண்டியதான். அப்போ OA vector is equal to A vector and OB vector is equal to B vector and OC vector is equal to C vector. And what about OD vector? Which is A plus B by 2 midpoint வச்சு. சரிங்களா? அதே மாதிரி OE vector யாருக்கு ஈக்குவல்? B plus C, A plus C by 2க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? இந்த லைன் இந்த லைனுக்கு parallel. கரெக்டா? ஸோ டி லைன் யாருக்கு ஈக்குவல்? ஸோ எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? வாட் அபவுட் யுவர் எண்டிங் பாயிண்ட்? OE வெக்டர். ஸோ விச் இஸ் A plus C by 2 minus A plus B by 2. இது ஒரு காமன் மைனஸ். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே மைனஸ் வரணும் பசங்களா. ஸோ விச் மீன்ஸ் A plus C minus A minus b by 2. So a cancel ஆயிரும். 1 by 2 வெளியே வச்சுக்கலாம். So c minus b. c ங்கிறது யாரு? who's c? your OC vector. So OC minus OB. So OC minus OB na this is ending point minus starting point. So that is half of BC. half of BC. சரிங்களா? அப்போ ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிள்ஸாக வந்திருக்கு. we have it. அப்படின்னா என்ன அர்த்தம்? So DE vector is parallel to BC vector. So DE vector is parallel to BC vector. அவங்க ரெண்டு பேருமே parallels. ஓகே பசங்களா? So these two are parallels. நெக்ஸ்ட் என்ன விஷயம் சொன்னோம்? ஒருத்தங்க இன்னொருத்தங்க லென்த்தோட ஹாஃபாக இருக்கணும். அது வந்து ப்ரூவ்டு. சி, ஒருத்தங்க இன்னொருத்தங்க லென்த்தோட ஹாஃப். hence it is proved. ஓகேவா? ஒரே விஷயம் தான், ரெண்டு பேர்த்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இஃப் PO and PO and OQ is equal to OQO plus OR. Prove that PQ are collinear. சரி மேம், collinearனா என்ன மேம்? What is collinear meaning? எனக்கு சொல்லுங்களேன், collinearனா என்னது? ஓகே, இப்போ கொலினியர்னா என்னன்னா, இவங்க மூணு பேருமே சேம் லைன்ல இருக்கும். இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இந்த மூணு பாயிண்டா அந்த லைன் மேலேயே இருந்ததுன்னா தே ஆர் கொலினியர், இல்லைனா தே ஆர் நாட் அ கொலினியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே கிவன்ல இருந்து நம்ம எப்பயுமே போகணும். ஸோ கிவன் எடுத்துக்கோங்க. PO plus OQ is equal to QO plus OR. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? You are going to take
ஒன்றும் இல்லை. ஸோ இது பாருங்களேன் எந்த இடத்துல முடிஞ்சிருக்குன்னா PO + OQ. ஸோ முடிகிற பாயிண்ட்டும் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்குது. ஸோ யூ கேன் கம்பைன் அண்ட் ரைட் இட். அவங்களும் நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். PQ வெக்டார் அண்ட் இது யாருக்கு ஈக்குவல்? QR வெக்டாருக்கு ஈக்குவல். சரியா? PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QR வெக்டார், விச் மீன்ஸ் அப்போது PQ இஸ் parallel. somehow parallel-ஆக இருக்கணும். கரெக்டுங்களா? somehow parallel-ஆக இருக்குது, which means PQங்கிற ஒரு லைன் இருக்குது அண்ட் QRங்கிற ஒரு லைன் இருக்குது. கரெக்டாக? இவங்க ரெண்டு பேரும் parallel. இது வந்து நாட் பாசிபிள். கரெக்டாக? ஏன்னா Qங்கிற பாயிண்ட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட், விச் இஸ் அ காமன் பாயிண்ட். அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருக்கணும்? அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருந்திருக்கணும்? ஸோ PQ QRன்னு 3 பேருமே ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிபிள். சரிங்களா? ஹென்ஸ் அஃப்கோர்ஸ் இது நீங்கள் பேரலல் தான் போட்டாகணும். ஆனால் Qங்கிறது காமன் பாயிண்ட். சின்ஸ் Q வந்து ஒரு காமன் பாயிண்ட், அவங்க 3 பேரும் ஒரே லைன் மேலே தான் இருக்காங்க. அப்போ PQR லை ஆன் சேம் லைன், ஒரே லைனில் தான் இருக்காங்க. ஹென்ஸ் தே ஆர் கொலீனியர். அதனால தான் அவங்க கொலீனியர். சரியா பசங்களா? கொலீனியர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சா? 3 பேருமே சேம் லைனில் இருந்தால் தே ஆர் கொலீனியர். இஃப் D is the midpoint of the side BC of a triangle. ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க? BC of a triangle. You have a ABC triangle and D is the midpoint of BCங்கிற அந்த ட்ரையாங்கிளுக்கு D is the midpoint and prove that. ஓகேவா? இந்த மாதிரி prove that கேஸ் வந்தாலே you go with position vector. அதுதான் ரொம்ப ஈஸி. சரிங்களா? அப்போ என்ன எழுதுவீங்க? OA vector. OA vector is equal to A vector and OB vector is equal to B vector and OC vector is equal to C vector. Next, what about your OD vector? Your OD vector is equal to, so what is your OD vector? இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட். அப்போ OB plus OC by 2. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதுகிறேன் B plus C by 2. சரியாப்பா? எஸ், 4 பாயிண்ட்ஸுமே எழுதியாச்சு. இப்போ அவன் என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். டேக் அபவுட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ வாட் அபவுட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்? AB plus AD. AC. கரெக்டுங்களா? ABனா என்னது? இட் இஸ் 2 பாயிண்ட். 2 பாயிண்டோட காம்பினேஷன். அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ OB மைனஸ் OA. இவங்களை எப்படி எழுதலாம்? OC மைனஸ் OA. கரெக்டுங்களா? வாட் அபவுட் யோர் OB வெக்டார், விச் இஸ் B வெக்டார். இப்போ B வெக்டார் மைனஸ் A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் மைனஸ் A வெக்டார். சரிங்களா? ஸோ வாட் அபவுட் திஸ்? இப்போ B plus C minus 2A. கரெக்டா? B plus C minus 2A. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவை AD வெக்டார். சரியா? AD வெக்டார் 2A இருக்குது மேம். 2A இருக்குது, பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த D வரணும். ஓகே, யூ ஷுட் ஹேவ் D, ரைட்? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கு 2ஆல் இன்டூ பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஆல் இன்டூ பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ தட் சேம் 1க்கு பதிலாக நான் 2/2ன்னு போடுறேன். ரெண்டும் சேம் தானே, ஒரு வித்தியாசமும் வரப்போகிறது கிடையாது. அப்போ இந்த 2 இந்த வெளியே இருக்கிற 2 அப்படியே இருக்கட்டும், இந்த by 2 உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ by 2 கொண்டு போனால் B plus C divided by 2 minus 2A. இது யார்? B plus C divided by 2ங்கிறது யார்? உங்களோட OD வெக்டார். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல நான் OD போடலாமா? அப்போ 2 into OD வெக்டார் minus 2 into OA vector. When you take 2 as common, OD minus OA. OD minus OA na, which is ending point minus starting point. அப்போ அது நம்மளுக்கு என்னவா இருக்கும்? AD வெக்டாரா இருப்பாங்க. Hence proved. சரியா? எது வரைக்கும் வந்துருச்சுன்னா இது வரைக்கும் ப்ராப்ளமே வந்துடும். ஆனால் இதுக்கு மேலே ப்ராப்ளம் வருது. ஏன்னா எனக்கு by 2 வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? D வேணும். எனக்கு D வேணும்னா எனக்கு by 2 வேணும். ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் by 2. அதனால தான் 2/2 யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா பசங்களா? எது நம்மளுக்கு வேணுமோ நாம் பாட்டி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். If G is the centroid of the triangle ABC, prove that centroid of the triangle ABC, prove that OG plus OA
யாமக்களே எஸ் மேம் நம்ம தான் சென்ட்ராய்டு மீடியன் ஃபார்முலாலே சென்ட்ராய்டுக்கு ஃபார்முலா படிச்சிட்டோம்ல அதவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓஜி வெக்டாரோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் a + b + c / 3 கரெக்டுங்களா எப்போ when your OA vector is equal to A vector and OB vector is equal to B vector and OC vector is equal to C vector. Am I right மக்களே? So இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுத போகிறோம் GA vector. So GA vector left hand side. I am taking up my left hand side GA plus GB plus GC சரிங்களா இது யாருக்கு ஈக்குவல் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் OA minus OG plus OB minus OG plus OC minus OG இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 OG ஒரே இடத்துல இருக்குது அந்த எல்லாத்துக்கும் சைன் சேமாக இருக்குது அப்போ OA plus OB plus OC கரெக்டாக -3 OG ஆமாம் ரைட் 3 லைட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் -3 ஸோ இது யார் நம்மளுக்கு A plus B plus C கரெக்டாக அண்ட் இது யார் நம்மளுக்கு 3 into ஸோ வாட் இஸ் OG vector it is A plus B plus C divided by 3 ஸோ 3 கேன்சல் ஆயிரும் A minus A B minus B C minus D எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ 0 vector hence proved okay ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர் ஹென்ஸ் ப்ரூவ்டு சரிங்களா இது ஒரு 5 மார்க்ஸ் சம்மில் கேட்குறாங்க அப்போ என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்றதை நீங்கள் காட்டணும் விச் இஸ் அது ஒரு சென்ட்ராய்டுனா மீடியன் டிவைட்ஸ் சென்ட்ராய்டு இந்த ரேஷியோ 2:1 அப்படின்னு அந்த ரேஷியோ போட்டு ஓஜி வெக்டாரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா பசங்களா ஸோ எப்படி வேணால் போடலாம் எனி மீடியன் எனி சென்ட்ராய்டு எல்லா சென்ட்ராய்டுக்கும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது ஸோ அந்த ரேஷியோவை நம்ம மீடியன்ஸுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நீங்கள் யூஸ் பண்ணி எழுதணும் 5 மார்க்ஸாக இருந்தால் ஓகே இஃப் ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்ரல் ஓகே யூ ஹாவ் அ குவாட்ரிலேட்டர்னால் 4 சைடு அவ்வளோதான் சரியா 4 சைடு ABCD ஓகே அண்ட் EF ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து E ஓகே BD ஓட மிட் பாயிண்ட் வந்து F then okay respectively then prove that இதை நீங்க ப்ரூஃப் பண்ண போறீங்க சரியாப்பா ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்க சேம் ஸ்டேட்மெண்ட் இது இதெல்லாம் வரியா பண்ணிக்க வேணாம் தைரியமா எடுத்துக்கோங்க OA vector is equal to A vector OB vector is equal to B vector and OC vector is equal to C vector and OD vector is equal to D vector ஆமா ரைட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க E is the midpoint அப்போ midpoint formula யூஸ் பண்ணலாமா அப்போ OE vector யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க ACக்கு ஸோ A plus C divided by 2 ஆமா ரைட் ரெண்டு வெக்டர்ஸ் ஆட் பண்ணி divided by 2 போட்டுக்கோங்க BD vector so what about your BD vector which is F so OF vector is equal to B plus D divided by 2 அவ்வளோதான் பசங்களா ஸ்டேட்மெண்ட் கதை முடிய போகுது ஓகேவா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து போமா ஸோ வாட் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் AB vector plus AD vector plus CB vector plus CD vector ஏன் மேம் இதை மட்டும் ஃபுல்லாக சொல்லித்தரீங்கன்னா இதில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு விதமாக நீங்களே போட்டுகிட்டே போய்க்கலாம் இது வந்து 2 பாயிண்ட்ஸை நம்ம கோஆர்டினேட் பண்ணுற விதம் அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் OB minus OA அண்ட் இது எப்படி எழுதுவீங்க OD minus OA ஓகே அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்து எப்படி எழுதிக்கும் OB minus OC minus plus OD minus OC ஆமா ரைட் ஸோ இதில் என்னென்னலாம் நடக்க போகுது பசங்களா யூ ஹாவ் 2 OB ஸோ 2 OB இருக்குப்பா அண்ட் 2 OCs இருக்கும் 2 மைனஸாக அப்புறம் கணக்கு வச்சுக்கலாம் ப்ளஸ்ஸை வச்சுப்போம் சரியா 2 OD ஸோ ப்ளஸ் 2 OD அண்ட் அதுக்கப்புறம் மைனஸ் 2 OA மைனஸ் 2 OC எஸ் ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா EF வேணும்னா எனக்கு E வெக்டார் அண்ட் F வெக்டார் தனியாக வேணும் ஓகேவா அதனால தான் மைனஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கோஆர்டினேட் பண்ணி எழுதுறோம் சரியா மைனஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கோஆர்டினேட் பண்ணி எழுதுறோம் இப்போ வந்து இதில் வந்து நான் 2 காமனாக எடுத்துக்கிறேன் 2 காமனாக எடுத்துட்டா B plus D
am I right? b plus d. இப்போ இதில் -2 காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ a plus c வந்துருச்சு. am I right? ஓகே. ஆனால் நம்மளுக்கு EF வேணும். EFனா by 2 தேவைப்படுது. கரெக்டா? by 2 தேவைப்படுதுன்னா அப்போ இந்த டேர்முக்கும் எனக்கு by 2 வேணும், இந்த டேர்முக்கும் எனக்கு by 2 வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஓகே, ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ b plus d மைனஸ் 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். a plus c. When you take this 2 and மேலே numerator 4 மாறிடும். b plus d divided by 2 minus 4 into a plus c divided by 2. சரிங்களா? இது யாரு நம்மளுக்கு? Who is it? இது யாரு நம்மளுக்கு? So which is e vector, OE vector minus 4 மொத்தமாக நான் காமன் எடுத்துட்டேன். இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. மொத்தமாக காமன் எடுத்துக்கிட்டேன். OE vector minus OF vector. Sorry, this is your OF vector and this is your OE vector. Am I right? OF minus OE. So which is ending point minus starting point. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? EF. Proved. எதை எடுத்துக்கிறோம்? ஸோ எதை கொடுத்தாலும் சரி, பொசிஷன் வெக்டார்ஸ், வேல்யூ கொடுக்கல, வெக்டார்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன எடுத்துக்கலாம்? பொசிஷன் வெக்டார்ஸ்க்கு வச்சு போய்க்கலாம். சரியா பசங்களா? ஸோ 8.1 ஃபுல்லாக பொசிஷன் வெக்டார்ஸ் வச்சு போட்டிங்கன்னா இட் இஸ் ஸோ ஈஸியாக போட்டுடலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. எங்கே டிவைட் வரணும், எங்கே டிவைட் வரக்கூடாது, இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஃபைண்ட் அ யூனிட் வெக்டார் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் தி வெக்டார். ஓகே, யூனிட் வெக்டார்லாம் என்னப்பா? ஸோ வாட் இஸ் யூனிட் வெக்டார் மீன்ஸ்? யூனிட் வெக்டார்னா ஒரு வெக்டார் இருப்பாங்க, அந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூட என்ன மேம் அப்படின்னா, ஸோ லெட் இட் பி இப்போ ஒரு ஏன்னு ஒரு வெக்டார் ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இருக்காங்க. ஓகேவா? இந்த வெக்டார்ஸை வந்து நான் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வெக்டார், இந்த லைன், இது லைன் தான் வெக்டார் ஆக்சுவலி. கரெக்டாக? இந்த லைனுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் மேக்னிடியூட், லென்த், விச் இஸ் லென்த் ஆஃப் தி வெக்டர். அதுதான் நம்மளோட மேக்னிடியூட் ஆர் மாடுலஸ் வேல்யூ, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த மாடுலஸ் எந்த வெக்டார் இருக்குன்னா, அந்த மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கோ அதுக்கு பேர் யூனிட் வெக்டார். ஓகேவா? எந்த வெக்டார்ஸுக்கு மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கும் அதுக்கு பேர் யூனிட் வெக்டார். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அ யூனிட் வெக்டார். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டார் ஒரு யூனிட் வெக்டாரான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி? அவங்களோட மாடுலஸ் வேல்யூ வச்சு. ஸோ கொடுத்துருக்க வெக்டாரை லெட் இட் பி ஏ வெக்டார். ஸோ 5i minus 3j plus 4k. ஏன் மேம் கேப் போடுறோம்? வெக்டார் போடுறதுக்குள்ள கேப் போடுறோம் அப்படின்னா ijkங்கிறது இட் இஸ் அ யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னாலே நம்ம கேப் போட்டுக்குவோம். சரியா? ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் காட்டிக்கிற மாதிரி, அந்த சிகப்பு தொப்பி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக தான் அந்த கேப். ஓகேங்களா? இது எல்லாமே யூனிட் வெக்டார் விச் இஸ் ஐக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா 1 தான் வரும், ஜேக்கு மாடுலஸ் எடுத்தால் 1, கேக்கு மாடுலஸ் எடுத்தால் 1. ஓகே, இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ்னால் என்ன மேம் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஐஜேகேயோட கோஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணி எல்லா ஸ்கொயர்ஸையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். யூ ஹேவ் டு டேக் இட் ஸ்கொயர் ரூட். டன். ஸோ விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 + 9 + 16. ஸோ 9 + 16 இட் இஸ் 25. ஸோ 25 + 25 இட் இஸ் 2 × 25. ஒரு 25 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 5√2. ஆமா ரைட் மக்களே? 5√2. கரெக்டா? 5√2 நம்மளுக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஆனால் என்னம்மா பண்ணுறது? இது யூனிட் வெக்டார்னா நீங்கள் 1 தானே சொன்னீங்க. அப்போ இதுக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி என்ன வேல்யூ வந்திருக்கணும்? 1ன்னு வந்திருக்கணும். ஆனால் வரல. கரெக்டாக? அப்போ இந்த வெக்டாரை நான் யூனிட் வெக்டாராக மாற்றணும். ஒரு வெக்டார், ஒரு நார்மல் வெக்டாரை ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு யூனிட் வெக்டார். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒரு நார்மல் வெக்டார். ஏன்னா இதோட மாடுலஸ் வேல்யூ சம்திங் அதர் தென் 1 இருக்குது. 1 தாண்டி வேறு ஏதோ ஒரு நம்பராக இருக்குது. அப்போ இதை நான் வந்து நான் யூனிட் வெக்டாராக மாற்றணும் அப்படின்னா இந்த வெக்டாரை அதோட மாடுலஸால் டிவைட் பண்ணிடுவேன். விச் மீன்ஸ் அதோட மாடுலஸ் வேல்யூ 5√2. இந்த 5√2வாலவே அந்த வெக்டாரை நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு யூனிட் வெக்டார் 1 கிடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவரால் வெக்டாரை நான் மாடுலஸ் போட்டு பார்த்தா 1 தான் வரும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 5√2 இருக்குது. திருப்பி இந்த 5√2வால் டிவைட் பண்ண இட் இஸ் 1 ஆப்வியஸ்லி. ஸோ அதை தான் பண்ணுறோம். சரியாப்பா? அப்போ இவங்களோட யூனிட் வெக்டார் விச் இஸ் ஏ கேப். அப்போ ஏ கேப் யாருக்கு ஈக்குவலாக இருக்காங்க? ஏ வெக்டார் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் டிவைடட் பை mod A. ஓகேங்களா?
I think no need for plus or minus. Okay va? Plus or minus தேவையில்லப்பா. A vector divided by mod A vector. சரியா பசங்களா? Yes. So which means final answer இது அப்படியே எழுதிக்கலாம். Which is 5i minus 3j plus 4k divided by 5 root 2. இப்படி போட்டாலும் சரி root 15 போட்டாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். அந்த இடத்துல போட்டால் போதும். சரியா? யூனிட் வெக்டார்னா இப்போ புரிஞ்சிருச்சா பசங்களா? வாட் இஸ் யூனிட் வெக்டார் மீன்ஸ்? ஓகே, டைரக்ஷன் கொசைன்ஸ்னா என்ன மேம் அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோ. ஸோ இந்த வெக்டார் எந்தெந்த டைரக்ஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டைரக்ஷனில் போகுது, ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷனில் போகுது, இசட் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிற ஆட்களுக்கு பேர் தான் ரேஷியோஸ். சரிங்களா? ஓகே, இது எப்படி மேம் கண்டுபிடிக்க அப்படின்னா ஐயோட கோஃபிஷியன்ட் தான் எக்ஸ் ஆக்சிஸில் வர மேக்னெட்டோட வேல்யூ. ஸோ ஐ எக்ஸ் ஆக்சிஸில் அது 3ங்கிற சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் போகுது, ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் 4ங்கிற சென்டிமீட்டர் தூரத்தில் அது போய்கிட்டு இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் அது 6ங்கிற சென்டிமீட்டர் -6ங்கிற சென்டிமீட்டரில் போயிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி டைரக்ஷன் ரேஷியோஸ். டைரக்ஷன் ரேஷியோனா சிம்பிள். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் யாருக்கு ஈக்குவல்? டைரக்ஷன் ரேஷியோஸ்னா 3, 4, -6. சரியா பசங்களா? 3, 4, -6. ஸோ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் திஸ் வெக்டார்னு போட்டு இதை எழுதுனா போதும். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ்? டைரக்ஷன் கொசைன்னா மேம் அப்படின்னா சேம் இதே இவங்க தான் வருவாங்க வித் அவங்களோட மாடுலஸால் டிவைட் பண்ணிக்கிறோம். சரியா? அவங்களோட மாடுலஸ் வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ என்னது? ஸோ லெட் இட் பி ஏ வெக்டார். So A vector is equal to 3i cap plus 4j cap minus 6k cap. சரிங்களா? இதோட மாடுலஸ் வேல்யூ. ஸோ A vector. ஸோ A vector யாருக்கு ஈக்குவல் பசங்களா? அவங்க ஒவ்வொருத்தவங்களோட கோஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணு. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 and 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஓகே, 9 plus 36 it is 25. ஸோ 25 plus 36, 25 plus 36. 61 கரெக்டா? அப்போ √61. சரியா பசங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளோதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் கொசைன் ஏன் மேம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் why it is கொசைன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவீங்க? 3/√61, 4/√61, -6/√61. சரியாப்பா மேம்? டைரக்ஷன் கொசைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு வெக்டார்ஸோட கோஃபிஷியன்ட். ஸோ லெட் இட் பி i, j, k. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு a, b, cன்னு ஒரு கோஃபிஷியன்ட் இருக்குது. ஓகேவா? இந்த ஏ யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா cos ஆல்ஃபாக்கு ஈக்குவல். சரியா? அந்த a வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? a டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். a divided by its modulus value யாருக்கு ஈக்குவல்? cos ஆல்ஃபாக்கு ஈக்குவல். இந்த cos ஆல்ஃபானா என்ன மேம் அப்படின்னா இந்த வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ஆங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கோ. ஓகே, இது ஒரு 3D ஷேப். ஸோ ஒரு 3D ஷேப் தான் வெக்டார். ஸோ வெக்டார் அல்ஜிப்ரா இஸ் நாட் ஒன்லி இட் இஸ் அ 3 டைமென்ஷனலை பற்றி நீங்கள் படிக்கிறதுக்கு பேர் தான் வெக்டார் அல்ஜிப்ரா. சரிங்களா? ஸோ ஒரு 3 ஆக்சிஸ் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ஆங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வெக்டார் அப்படின்னு சொல்கிறது தான் cos ஆல்ஃபா. அண்ட் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது தான் cos பீட்டா. அண்ட் இசட் ஆக்சிஸில் எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது தான் cos காமா. சரிங்களா? ஸோ அவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் = 1. அது எல்லாமே நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? என்ன பண்ணணும்? வாட் வி டிட் யா மக்களே? ஸோ 3i minus 4k. 3i minus 4k. சரியா? இதுக்கு நீங்கள் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் வில் பி தி ஆன்சர் ஃபார் 3i minus 4k? ஸோ டைரக்ஷன் ரேஷியோ. சரியா? டைரக்ஷன் ரேஷியோஸ். டைரக்ஷன் ரேஷியோஸ் யாருக்கு ஈக்குவல்? 3, இங்கே பாருங்க j இல்லை, 0 போடணும். 0 போட்டு தான் நெக்ஸ்ட்டு எழுதணும். ஓகே, and cosine பொறுத்த வரைக்கும் first you have to find the modulus value. Am I right? So modulus value a modulus யாருக்கு equal? square root of 9 plus 16 which is 25. So 5 க்கு equal. So அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? You can take it away, right? So what is your direction cosine? So your direction cosine.
டைரக்ஷன் கொசைன் யாருக்கு ஈக்குவல் பசங்களா? which is 3/5, 0/5 and -4/5. சரியா பசங்களா? இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? டைரக்ஷன் கொசைன்ஸ். டன் மக்களே? எஸ். ஓகே, இந்த சம்ம பார்த்தோன்னே பயந்து போயிடாத. ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன். சேம் டைரக்ஷன் கொசைன் தான் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ரேஷியோனா என்னது? இவங்க தான் ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட். ஆமா ரைட்? ரேஷியோனா இவங்க தான் ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட். இப்போ மாடுலஸ் வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? ஸோ விச் இஸ் யுவர் ஆர் வேல்யூ. ஸோ மாடுலஸ் ஆனே ஆர் அப்படின்னு தான் டினோட் பண்ணுவாங்க பசங்களா. ஸோ வாட் இஸ் யுவர் ஆர் வேல்யூ? ஆர் யூ கேன் புட் லைக் திஸ் இந்த வெக்டர் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 9 plus 36. So 4 plus 9, 25, 25 plus 36, it is 4 plus 9, it is 13. So 13 plus 36, it is 49. So 7. Okay va? அதோட மாடுலஸ் வேல்யூ 7. நமக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. கொசைனை எப்படி எழுதுவீங்க? 2/7, 3/7, -6/7. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? கேன் a vector have direction angles? இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ஸ் இருக்க முடியுமா ஒரு வெக்டாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு வெக்டார் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்னது? இது எக்ஸ் ஆக்சிஸில் 30 டிகிரியில் இருக்குது. ஸோ செகண்ட் கொஷனில் என்ன சொல்கிறாங்க? காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா வந்து 30 ஆமா. ஓகே. அண்ட் காஸ் பீட்டா வந்து 45 ஆமா. அண்ட் காஸ் காமா, சாரி ஆங்கிள் இங்கே போட்டுட்ருக்க பாருங்கள், சாரி which is alpha வந்து 30. அப்போ cos alpha என்னது? what is your cos alpha? cos 30 வந்து I think it is √3/2. am I right? yes. what about your cos beta? beta வந்து 45. so 45 na cos beta ஓட வேல்யூ 1/√2 and cos gamma ஓட வேல்யூ 1/2. இவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1 வருதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் காமா வேல்யூ என்னது? ஸோ √3/2 ஸ்கொயர் பண்ணால் 3/4 and 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/2 and 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. ஸோ when you take LCM which is 3 + 2 + 1 divided by 4. am I right? 4 தான் LCM. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க which is 6/4. it is not equal to 1. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 1னா இந்த மாதிரி ஒரு வெக்டாரே கிடையாது. ஓகேவா? கேன் அ வெக்டார் ஹேவ்னா நோ. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. சரிங்களா? நோ தான் அதோட ஆன்சர். தென் ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏபி வேர் ஏ இஸ் திஸ் ஒன் அண்ட் பி இஸ் திஸ் ஒன். ஏபி வெக்டாரை கேட்டிருக்காங்க. ஏயோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க which is பொசிஷன் வெக்டார். பியோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஒரு பொசிஷன் வெக்டார். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் ஏபி வெக்டார் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏபி வெக்டார் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். வாட் அபவுட் யுவர் எண்டிங் பாயிண்ட்? இதை வெக்டாரில் எழுத போகிறீங்க பசங்களா. ஸோ 3 - 1 2. சரிங்களா? அது எப்படி எழுதுவீங்க? 3i - j + 2k. ஓகேவா? எப்படி எழுதிக்கிட்டோம்? எக்ஸ்னா i, ஒய்னா j, இசட்னா k. ஓகேங்களா? 2 3 1. ஓகே. -2 3 1. எஸ். இப்போ லைக் டேர்ம்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3iல 2i போச்சுன்னா there is only 1i. -j -3k -4j +2 -1. ஸோ +k. ஓகேங்களா? இதோட டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி மாடுலஸ் வேல்யூ. ஸோ வாட் இஸ் ஏபி வெக்டார் மாடுலஸ்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 and 1 ஸ்கொயர் பண்ணால் 16. √18. √18னா 3√2. சரிங்களா? எஸ். ஸோ வாட் அபவுட் யுவர் ஏபியோட கொசைன்? டைரக்ஷன் கொசைன் யாருக்கு ஈக்குவல்? ஸோ 1/√18, -4/√18, 1/√18. ஸோ இதுதான் டைரக்ஷன் கொசைன். சரிங்களா? எஸ். ஸோ அந்த வெக்டாரை டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ், அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி லைன் ஜாயினிங். இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுது. சேம் விஷயம், அதுவும் இது ஒன்று தான். ஓகேவா? இந்த கொஷனோட ஆன்சரும் ஒன்று தான். ஃபைண்ட் தி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் தி வெக்டார் 2 3 6 அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க, அதோட மேக்னிடியூட் 5 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி வெக்டார். அப்போ அந்த வெக்டார் என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த ஃபோர்த் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. கொடுத்துருக்க டைரக்ஷன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும், ஓகேவா, கொடுத்துருக்க டைரக்ஷன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வெக்டாரை நேம் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் அ வெக்டார்? அப்போ அந்த வெக்டாரை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? எஸ். ஸோ கொடுத்துருக்க டைரக்ஷன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த டைரக்ஷன் ரேஷியோ? 2, 3 and 6. Am I right? 2, 3 and 6. So the direction ratios. So direction ratios வந்து 2, 3 and 6. Am I right? இப்போ இவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிட் வெக்டாராக மாற்றணும். ஏன் மேம் யூனிட் வெக்டாராக மாற்றணும் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு இது ஏன் யூனிட் வெக்டாராக மாற்றணுன்றதுக்கு ரீசன் என்னன்னா, யூ டேக் கிவன் த மேக்னிடியூட் இஸ் 5. அதோட மேக்னிடியூட் வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே, இப்போது எனக்கு நான் ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் 1 இருந்தால் 5 × 1 எனக்கு 5ன்னு வரும். கரெக்டாக? அப்போது நான் எழுத போகிற இந்த வெக்டார் எனக்கு அது 1 இருக்கணும். அப்போ தான் 5 × 1 5ன்ற மேக்னிடியூடுக்கு கடைசியாக வந்து நிற்கும். ஸோ இப்படி ஒரு வெக்டார் நான் எழுதுகிறேன். இந்த வெக்டாரை ஃபஸ்ட்டு நான் யூனிட் வெக்டாராக மாற்றிக்கிறேன். இதுதான் அந்த ரெக்வயர்டு வெக்டார் கிடையாது, இது ஒரு வேறு வெக்டார். சரியா? இப்போ இந்த வெக்டாரை நான் ஃபஸ்ட்டு என்னென்னு மாற்றுறேன்? யூனிட் வெக்டாராக மாற்றணும். எப்படி எழுதுவீங்க யூனிட் வெக்டார்? எப்படி எழுதுவீங்க? ஸோ திஸ் வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். அவ்வளோதான். இவங்களோட மாடுலஸ் என்னது? √4 ப்ளஸ் மாடுலஸ் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் எப்படி எழுதலாம்? புட் ஆர். ஓகேவா? r equal to √4 plus 9 plus that is 6. 4 plus 9 13, so which is 7. கரெக்டாக 49 வரும். ஸோ 7. அப்போது யூனிட் வெக்டார் எப்படி எழுதுவீங்க? வாட் இஸ் த யூனிட் வெக்டார் ஹியர்? ஸோ யூனிட் வெக்டார் இஸ் 2i minus plus 7, ஸோ ஹோல் டிவைடட் பை 7 போட்டுக்கலாம். ஓகேவா? யூனிட் வெக்டார்னா அந்த வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். ஸோ 2i plus 3j plus 6k. ஆமா ரைட் பசங்களா? இதுதான் அந்த யூனிட் வெக்டார். எனக்கு தேவை அந்த வெக்டார், ரெக்வயர்ட் வெக்டார். ஸோ ரெக்வயர்ட் வெக்டார் வேணும் அப்படின்னா யூனிட் வெக்டாரை அவங்களோட மாடுலஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்வயர்ட் வெக்டார் ஈக்குவல் டு அவங்களோட மேக்னிடியூட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் வெக்டார் எப்படி எழுதுவீங்க? மேக்னிடியூட் இன்டூ யூனிட் வெக்டார். ஓகேவா? மேக்னிடியூட் இன்டூ யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டரோட மேக்னிடியூட் 1 அவன் கொடுத்துருக்க மேக்னிடியூட். அப்போ அவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் தான் 5ன்ற ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ அதனால தான் மேக்னிடியூட் இன்டூ யூனிட் வெக்டார். ஸோ மேக்னிடியூட் வந்து 5, கொடுத்துருக்க யூனிட் வெக்டார் 2i plus 3j plus 6k divided by 7. அவ்வளோதான். இதுதான் அந்த ரெக்வயர்ட் வெக்டார். புரியுதா பசங்களா? ரேஷியோ, இந்த ரேஷியோவை வச்சுக்கிட்டு நீங்கள் இதுதான் அந்த வெக்டார்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட மேக்னிடியூட் எல்லாமே பொறுத்து தான் சொல்லுவோம். சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா பசங்களா? எஸ். ஸோ எக்ஸாம்பிள் 8.7ல் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஓகே, ஸோ கொலினியர் பாயிண்ட் இப்போ தான் பார்த்தோம். கொலினியர்னா என்ன சொல்லியிருக்கேன்? 3 பேரும் ஒரே லைனில் இருப்பாங்க. ஆனால் அங்கே கொடுத்தது வெக்டார்ஸ், இங்கே கொடுத்துருக்குது பொசிஷன் வெக்டார்ஸ். ஸோ இது 2 வேர்டுக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்குது இது என்ன மேம் கேட்டிங்கன்னா, இட் இஸ் OA வெக்டார். ஓகே, and this is OB vector and this is OC vector. So first நீங்கள் ஒரு வெக்டாரை ஃபார்ம் பண்ணணும். லைக் இப்போ 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, லைக் திஸ் இஸ் A, B, C இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இந்த லைன் இவங்க, ஸோ இந்த மாதிரி AB, ACன்னு காம்பினேஷனில் எடுக்க போகிறீங்க. whenever the given position vectors you are taking in combination. சரியா பசங்களா? இவங்க நீங்கள் காம்பினேஷனை வச்சு பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் OA வெக்டார். ஸோ OA வெக்டார், OB வெக்டார். ஸோ AB கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு? அப்போ AB வெக்டார்னா என்னப்பா? AB வெக்டார்னா என்னது? OB minus OA, ending point minus starting point. So OB minus OA. கரெக்டா? What about your OB? Your OB is 3i plus j minus 2k minus of 2i plus 3j minus 5k. சரியா பசங்களா? இதில் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் மைனஸை உள்ளே கொண்டு வர போகிறீங்க. சிம்பாலிக்கலாக யோசிச்சு பாரு. 3 minus 2 which is 1. 1 minus 3 which is minus 2. சரிங்களா? and minus 2 plus 5 which is plus 3k. சரிங்களா? yes.
ஸோ இவ்வளோ தான் ஏபி வெக்டார்னா. அப்போ ஏசி வெக்டார் காமன் பாயிண்ட் வச்ச மாதிரி கண்டுபிடிக்கணும். சரியா பசங்களா? ஸோ மேம் ஏபி கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் பிசி கண்டுபிடிக்கலாம்னா நோ, ஏதாவது காமன் பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு லிங்க் வச்சுக்கோங்க. ஏபி ஏசி இது ஃபைன், ஏபி பிசி இட் இஸ் ஃபைன். ஸோ யாராவது ஒருத்தவங்க காமனாக இருக்கணும். சரியா பசங்களா? அப்போ ஏபி ஏசி வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? ஸோ ஏசிங்கிறது இவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஸோ ஓசி எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். வாட் அபவுட் யோர் எண்டிங் பாயிண்ட்? யோர் எண்டிங் பாயிண்ட் மீன்ஸ் இட் இஸ் 2i plus 3j. ஒரு நிமிஷம், what is this one? minus 5k, ஓகேங்களா? minus 5k and minus of 6i minus 5j plus 7k. சரியா பசங்களா? so this is the value. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். so 2 minus 4 which is minus 4i and minus 3 plus 5, so it is plus 2j and minus 5 minus 7, so minus 12k. சரியா பசங்களா? yes. okay, something ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஓ சாரி நான் மாற்றிட்டேன்ல, ரியலி சாரி. ஸோ ஓசி மைனஸ் ஓஏ ரைட்? யா ரியலி சாரி பசங்களா, எஸ் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தேன். யா what about ஓசி? ஸோ 6i minus 5j plus 7k, ஓகே, minus 2i plus 3j minus 5k. சரிங்களா? ஸோ 6ல 2 போச்சுன்னா 4i and minus 5 minus 8j and plus 7 plus 5 it is 12. இதிலிருந்து 4 காமனாக எடுங்க. இதிலிருந்து 4 காமனாக எடுத்தீங்கன்னா யார் வரா? i minus 2j plus 3k. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே, தூரத்து சொந்தக்காரங்க தான் இவங்க. உங்களுக்கு எங்கே பார்த்துருக்கீங்க? இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க. ஸோ 4 into b which is 4 into AB, which means நம்மளோட ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, which is they are relative. அவங்க ரெண்டு பேர் ரிலேட்டிவ். ஸோ AC வெக்டார் is equal to 4 into AB வெக்டார். ஸோ நிச்சயமாக இந்த ரெண்டு வெக்டார்ஸ் எய்தர் பேரலாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க சேம் லைனில் இருக்கணும். ஸோ சேம் லைனில் இருக்காங்கன்னா எஸ். ஸோ ஏ இஸ் எ காமன் பாயிண்ட். ஸோ ஏங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு காமன் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் கொலீனியர். அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் தே ஆர் கொலீனியர். சரியா பசங்களா? தே ஆர் ஆல்வேஸ் கொலீனியர். எஸ், கொலீனியராக ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபைண்ட் த பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டார் ஹேஸ் மேக்னிடியூட் 5 அண்ட் parallel to the வெக்டார்னு சொல்லிட்டு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. சரியா? சி இது வரைக்கும் கேட்டிருக்கிறது ஒரு வெக்டார் கொடுத்து மேக்னிடியூட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு அந்த வெக்டாரோட மாடலஸை கண்டுபிடிச்சி ஸோ வச்சு அதை கொடுத்துருக்க வெக்டாரை யூனிட் வெக்டராக மாற்றி 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஆனால் இந்த லாஜிக் இப்படி கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லாஜிக். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது parallel வெக்டார். ஸோ parallel வெக்டார்னா என்னப்பா? வாட் டு யூ மீன் பை parallel வெக்டார்? எஸ், parallel வெக்டார்னா மேம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரியா? இது பர்பண்டிகுலராக இருந்தால் தான் தப்பு, பேரலாக இருந்தால் தப்பு கிடையாது. ஏன் மேம்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு ஏ வெக்டார் இருக்குது, இப்படி ஒரு பி வெக்டார் இருக்குது. சரியா? இந்த ரெண்டு வெக்டார்ஸும் பேரலல். சரிங்களா? இந்த ரெண்டு வெக்டார்ஸ் பேரலல்னா என்ன அர்த்தம்? இந்த வெக்டாரோட சம் மல்டிபிளாக இவங்க இருக்க போகிறாங்க. கரெக்டாக? எய்தர்வே ஆனால் அந்த வெக்டர் சேம் தான், ரெண்டு பேர்த்துக்கும் வெக்டார் சேம் தான், சம் மல்டிபிள்ஸில் டிஃப்ரென்ஸ் வரலாம். கரெக்டாக? ஸோ அந்த மல்டிபிள்ஸ் மேபி டிஃப்ரெண்ட். அப்போது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? அப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ நான் கொடுத்துருக்க வெக்டாரையே அவங்கன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஐ எம் கன்சிடரிங் இட் இஸ் லைக் தட். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களே ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 4i minus 3j plus 10k. ஓகே, இப்போ இந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் 5 நான் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த வெக்டாரை யூனிட் வெக்டாராக மாற்றணும். ஏன்? அப்போ தான் 5 into 1 எனக்கு 5 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 1ஆக மாற்றுறதுக்காக தான் யூனிட் வெக்டார் பண்ணுறோம். ஸோ யூனிட் வெக்டார் என்ன பசங்களா? ஏ கேப். எப்படி பண்ணுவீங்க? ஸோ mod A டிவைடட் வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். கரெக்டா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? வாட் அபவுட் யுவர் வெக்டார்? It is 4i minus 3j plus 10k divided by square root of 4 square another 16 plus 9 plus 100. சரிங்களா? 16 plus 9 25. So 25 na 125. கரெக்டா? So 125க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 25 into root 3 which is 5 root 3. சரியாப்பா?
கடைசியில் என்ன வரணும் 5√3 ஆன்சராக வரும் கீழே மாடுலஸ் வேல்யூ டன். இப்போ இவங்களை நான் என்ன பண்ண போகிறேன் 5ஆல் மல்டிபிள் பண்ணும், மேக்னிடியூடால் மல்டிபிள் பண்ணும். ஸோ த ரெக்வயர்ட் அவங்க கேட்டிருக்க ரெக்வயர்ட் வெக்டார். ஸோ த ரெக்வயர்டு வெக்டார் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க 5ஆல் இந்த 5ங்களை மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 4i minus 3j plus 10k okay divided by 5√3 சரியா. ஸோ 5 கேன்சல் ஆயிரும், √3 மட்டும்தான் இருக்கும். இதுதான் இந்த ரெக்வயர்டு வெக்டார். கடைசியாக வந்திருக்க வெக்டார் இவங்க தான். அவங்கள ஃபைண்ட் அ பாயிண்ட், இவங்களை நீங்கள் பாயிண்டில் எழுத போகிறீங்க. how will you write in point? எஸ், அந்த ij தூக்கிட்டு பாயிண்டில் எழுதுனா போதும். ஸோ 4/√3 கமா -3/√3 கமா 10/√3 சரியா பசங்களா. this is the required point. so when you cancel this ஒரே நிமிஷம் இருங்க, it is 125 right. so 125 na 25 into 5 which means sorry it is not √3, it is √5. sorry okay, yes it is √5, it is not √3, it is √5. √5 or √5 yes done. √5 சரியா பசங்களா. எஸ், ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி this is the final answer. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, prove that the vectors whose position vectors form a right angle triangle. சரியாவா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 2 சிலபஸ் இருக்கு, 2 தியரி இருக்கு. இந்த 2 தியரியில எதை போட்டாலும் ஆன்சர் கரெக்டா. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா மாடுலஸ் யூஸ் பண்ணி பண்றது. சரியா, 2 வேவுமே கரெக்ட் தான், மாடுலஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. செகண்ட் வே வந்து யூ கேன் யூஸ் டாட் ப்ராடக்ட். சரியா, என்னப்பா அது டாட் ப்ராடக்ட் அப்படின்னா மேம் டாட் ப்ராடக்ட் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ மாடுலஸ் வச்சு நான் எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, ஒவ்வொரு வெக்டார்ஸும் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே பொசிஷன் வெக்டார்ஸ் விச் மீன்ஸ் they are only points. அப்போது ஏபிசின்னு யூ ஹாவ் ஏபிசி. ஸோ ஏபிசியோட பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இந்த சைடு எவ்வளோ, இந்த சைடு எவ்வளோ, இந்த சைடு எவ்வளோன்னு அவங்களோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். லென்த்துக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்போ ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சி அப்புறம் மாடுலஸ். புரியுதா. ஸோ ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அகைன் யூ ஆர் டேக்கிங் மாடுலஸ். டன் மக்களே. ஸோ ஏபி வெக்டார் குறைஞ்சா ரொம்ப குறையவும் இல்லை. okay, so AB vector யாருக்கு equal பா, so ending point minus starting point, so OA vector minus OB minus OA. so இவங்கல இருந்து இவங்கள மைனஸ் பண்ணும். சரியா, இந்த மாதிரி பெரிய பெரிய சம்முக்கு I will use which strategy னா ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். எப்படி மேம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட நம்பர்ஸை இங்க எழுதுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 419, செகண்ட் நம்பர் என்னது 243, ஸ்ட்ரைட் அவே சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா, 4ல 2 போச்சுன்னா என்னது 2, 1ல -4 போச்சுன்னா -3, 9ல -3 போச்சுன்னா +6. ஸோ இதுதான் ரெக்வயர்டு வெக்டார். ஸோ ஜஸ்ட் 2i minus 3j plus 6k. சரிங்களா, ஈஸியாக எழுதுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வெக்டார் வேணும், ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம், பிசி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் அபவுட் யுவர் பிசி வெக்டார்? யுவர் பிசி மீன்ஸ் OB, OC minus OA, correct? OC minus OB. Am I right, pasangla? So what about your OC? OC, this is your OC, which is 10 minus 1, 6. சரிங்களா, அதுக்கப்புறம் இவங்களை மைனஸ் பண்ணும். 419, you have to subtract it. 4ல 4 போச்சுன்னா, சாரி 10ல 4 போச்சுன்னா 6, -1 -2 -2 -6 -3 -3. சரிங்களா, so this is 6i minus 2j minus 3k. Am I right, pasangla? And what about your AC vector? So AC vector CA vector? Yes. So direction ரொம்ப முக்கியமா மேம்? ஆமாம், direction ரொம்ப முக்கியம். சரிங்களா, AB vector, BC vector and next CA vector. Okay, CA vector find பண்ண போறோம், which is OA minus OB. Correct அப்பா? Ending point minus starting point. What about your ending point? Your ending point is OA. Correct? Yes. So sorry, this is not C, this is C. Right? So just 2 4 3 and அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம், 10
-1 6 சப்ராக்ட் பண்ண போறீங்க. ஸோ 10ல 2 போச்சு, 2ல 10 போச்சுன்னா it is -8. So -8i and 4ல minus of minus which is plus. So plus 5j and 3 minus 6 it is -3k. கரெக்டாக பசங்களா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு மாடுலஸ் வேல்யூ லென்த்னா என்ன பண்ணுவீங்க? மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ வாட் இஸ் யோர் மாடுலஸ் ஆஃப் ஏபி? யோர் ஏபி மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க? ஐஜேகேயோட கோஎஃபிஷியன்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இவங்களை ஸ்ட்ரெயிட்டாகவே 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 and 6 ஸ்கொயர் பண்ணால் 36. சரிங்களா? ஸோ 4 + 9 it is 13, 13 is 7. ஓகேவா? 49 வரும். ஸோ 7 டன். And what about your BC? Your BC vector is equal to again 36 plus 4 plus 9. So same 7 da varapodhu and CA vector equal to 8 square panna 64. So 64 plus 25, okay, plus 9. சரிங்களா? Yes. So 25 plus 9 now you will get 36. Sorry, 34. Okay, 34 plus 64. 34 plus 64 na 8, 98. Am I right? Square root of 98. Correct? இப்போ இது வந்து நீங்க பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு சொல்லுவோம். ஏன் பித்தாகரஸ் தியரம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பித்தாகரஸ் தியரம், which means இவங்களோட சைடு இவங்களோட ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணி இவங்களோட சைடு இவங்களோட ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா தேர்ட் சைடுக்கு ஈக்குவலாக வரும். which means அப்படின்னா என்ன வரும்? அப்போ 7 ஸ்கொயர் பண்ணி 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா what is your answer? Which is 49 plus 49 which is equal to 98. So 98 ஓட ஸ்கொயர் தானே நெக்ஸ்ட் சைடு. அப்போது நம்மளோட ஏபி ஸ்கொயரையும் நான் பிசி ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் ஐம் கெட்டிங் மை ஏசி ஸ்கொயர். கரெக்டா? ஆமா, ரைட். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியாப்பா? இது மாடுலஸ் வச்சு டாட் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி. அது 2 marks கொஷின், அது ஈஸியாக முடிச்சிடலாம். அது பின்னாடி ஒரு கொஷனில் பார்ப்போம். ஸோ வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆர் டைரக்ஷனல் கொசைன்ஸ் ஆஃப் சம் வெக்டார் ஆர் நாட். கொடுத்துருக்க ரேஷியோஸ் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸாக ஃபார்ம் பண்ண முடியுமா? கொஷின் நம்பர் 1, எஸ் ஆர் நோ. ஓகே, சி டைரக்ஷன் ரேஷியோஸ். டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னா இவங்க தான் ஐஜேகேவோட கோஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஆமாம், ரைட். இவங்க தான் நம்மளோட ஐஜேகேவோட கோஃபிஷியண்ட். இவங்கள டைரக்ஷன் கொசைன்ஸை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி பேசணும். டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் என்னது? அப்போ இவங்க தான் நம்ம காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 1/5. காஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? 3/5. and cos gammaவோட வேல்யூ என்ன பசங்களா? it is 4/5. இவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1க்கு வரணும். சரிங்களா? ஸோ cos square alpha plus cos square beta plus cos square gamma which is equal to 1/25, 9/25 and 16/25. 9 plus 16 25 தான். ஆனால் 1 கூட ஆட் பண்ணால் 26. ஸோ 26/25 it is equal to 1. 26/25. Whether it is equal to 1? If it is equal to 1, then it is Pythagoras. It is not equal to 1. அது 1க்கு equal கிடையாது. So it does not form a direction cosines of some vector. No, it won't form. Okay. செகண்ட் ஒனுக்கு இதே ஃபார்மேட் தான், இதே விஷயம் தான். அப்போ காஸ் ஆல்ஃபா 1/√2 எடுத்துக்கணும், காஸ் பீட்டாவை 1/2 எடுத்துக்கணும், காஸ் காமாவை 1/2 எடுத்துக்கணும். அவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் யாருக்கு ஈக்குவல்? ஸோ 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2 and 1/4 plus 1/4. So when you add it, LCM எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 2 plus 1 plus 1 divided by 4 வரும், which is equal to 1. Hence it forms a direction cosines of some vectors. அப்படி ஒரு வெக்டார் நம்மளுக்கு வரும். ஓகே, எஸ். இந்த வெக்டார் எடுத்து பார்ப்போமா? So what about your third case? For your third case, cos alpha cos beta plus cos square gamma equal to என்ன ஆன்சர் வரணும்? 4/3 the whole square plus 3/4 the whole square which is equal to 16/9 plus 9/16. When you take LCM, I think it is 144. So 144 தான் LCM வரும். So 16 are 256 plus 9 9s are 81. Add பண்ண என்ன வரும்? Obviously it is not equal to 144. அது நம்மளுக்கு நிச்சயமாக 144க்கு ஈக்குவல் கிடையாது.
ஸோ கிடையாதுன்னா என்ன ஆகும்? ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 144. நீங்கள் ஆன்சர் கூட போட வேண்டாம், அது நிச்சயமாக 144/144 வரப்போகிறது கிடையாது. ஸோ நோ, இட் டூ நான் ஃபார்ம். அது எது மட்டும் தான் ஃபார்ம் ஆகும்னா இது கொடுத்துருக்கிறதுல இந்த வெக்டார் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். சரியா? எஸ். A triangle is formed by joining the points. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறப்பா. ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி மீடியன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வாட் இஸ் மீடியன்? மீடியன்னா என்னப்பா? லைன் செக்மெண்ட் ஃப்ரம் ஒரு வெர்டெக்ஸில் இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் மீடியன். ஓகே, ஜாயினிங் டு அ மிட் பாயிண்ட். ஓகே, எஸ். இப்போ கொடுத்துருக்க வெக்டார்ஸை எழுதுவோம். ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் 1, 0, 0. ஸோ திஸ் இஸ் A. 1, 0, 0. Done. And what about your B? Your B is 0, 1, 0. And what about your C? 0, 0, 1. சரிங்களா? இப்போ மீடியன்ஸ் மொத்தம் 3 மீடியன்ஸ் இருக்குது. There are 3 medians. First median, which is D. D point இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட். இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட்னா என்னது? 0 + 0/2, it is 0. Okay? 1 + 1 + 0/2, it is 1/2. And 0 + 1/2, it is 1/2. இவங்களோட பாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் ஈயோட பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட், which is 1/2, 0, 1/2. ஓகேங்களா? அப்போ இது எப்படி வரும்? 1/2, 1/2, 0. This is your F. That 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ மீடியன் தான் எழுதணும். What is your median? Your AD is a median. Okay, AD is a median. So AD vector. AD vector யாருக்கு ஈக்குவல்? OD minus OA. OD minus OA. So what is your OD? OD தான் நம்ம எழுதி வச்சுக்கோமே பசங்களா. இது ஸ்ட்ரெயிட் அவே சப்ராக்ட் தான் பண்ணும். ஸோ சப்ராக்ஷன் பார்ட்டை நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் டூயிங் ஹியர். இந்த இடத்துல நான் சப்ராக்ஷன் பார்ட் பண்ணுறேன். நல்லா பாரு. ஸோ 0, ½ ½ அதுலேருந்து 1, 0, 0 சப்ராக்ட் ஆகும். அப்போ -1, ½ ½ Am I right? So this is your vector. So which is -i cap plus 1/2j plus 1/2k. Okay? This is your AD vector. Done? சரிப்பா. Next விஷயம் என்னது? BE vector. So what about your BE vector? OE minus OB. Okay? What about your E? ½ ½ ல 0 போச்சுன்னா 0 ½. ஓகே, 0ல -1 போயிடும். ஸோ -ij cap. ஓகே, அண்ட் ப்ளஸ் ½ ஓகேங்களா? அப்போ அடுத்த வெக்டார் எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்களா இப்போவே? எஸ், யூ மே கெஸ் இட். ஓகே, DF வெக்டார், சாரி CF வெக்டார். வாட் அபவுட் யுவர் CF வெக்டார்? OF வெக்டார் மைனஸ் OC வெக்டார், விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி பசங்களா வரும்? இதுலேருந்து சாரி ஆமாம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ ½ + ½ j minus k vector. Am I right? ஸோ எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. மொத்தத்தில் அவங்களோட கோஃபிஷியன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ வாட் அபவுட் யுவர் மாடுலஸ்? இது எல்லாத்துக்குமே மாடுலஸ் வேல்யூ 1ஆக தான் வரும், விச் இஸ் நாட் 1, சேமாக வரும்னு சொல்கிறேன். எப்படி எல்லாத்துலேயும் கோஃபிஷியன் ஒரே மாதிரி தானே இருக்குது பசங்களா. ஸோ வாட் அபவுட் யுவர் AD வெக்டார் மாடுலஸ்? ஸோ யுவர் AD வெக்டார் மாடுலஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1/4 + 1/4. எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் மக்களே. ஸோ when you take 4, so 6/4. So square root of 6/4. Yes, square root of 6/4 நம்மளுக்கு வருது. கரெக்டாக பசங்களா? எஸ். ஸோ if it is wrong, just கமெண்ட் பண்ணுங்கள். Yeah, so இதை நம்ம சால்வ் பண்ணலாமா பசங்களா? So when you cancel it, you will get 3/2. So eventually √3/√2.
இதுதான் உங்களோட மாடுலஸ். கரெக்டாக எல்லாத்தோட மாடுலஸும் சேம் இதே தான். ஏன்னா எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, ஹாஃப் ஒரு 1. கரெக்டாக 2 half இருக்குது, ஒரு 1 இருக்குது. ஸோ எல்லாத்தோட மாடுலஸ் வேல்யூவும் இதே தான் வரப்போகுது. ஸோ mod b mod cf எல்லாருமே ஒன்று தான், √3/√2. ஆமா ரைட் பசங்க, √3/√2. டன். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. how will you find your direction ratio? ஸோ ஃபஸ்ட்டு direction ratio of AC vector. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். ஓகேவா, அந்த வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். ஸோ விச் இஸ் -1 டிவைடட் பை √3/√2. சரியா, -1 divided by √3/√2 and half √3/√2. next ஒரு half √3/√2. am I right பசங்களா? yes. so this is your correct. okay, இது simplify பண்ணி எழுதுங்க. இது simplify பண்ணி எழுதுனா வேலை முடிஞ்சது. so you will get -√2/√3. next நம்மளுக்கு இவங்களும் கேன்சல் ஆனால் you will get another ஒரு √2 இங்கே. ஸோ what is the final answer? 1/√2 into √3. சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் ஆகிக்கணும். 2 √2 கேன்சல் ஆயிரும் பசங்களா, அதே தான் இங்கேயும் வரும். அப்போது 1/√2 √3. எஸ், ஒருத்தங்களை கண்டுபிடிச்சிட்டாலே மற்றவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாட் அபவுட் த டிசி ஆஃப் பி வெக்டார்? பி வெக்டாருக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ நடுவில் மைனஸ் வரப்போகுது. கரெக்டாக, ஸோ இதே வேல்யூ தான் 1/√2 √3 -√2/√3 and 1/√2 √3. yes மக்களே. and what about your CF? your CF will be 1/√2 √3 1/√2 √3 -√2/√3. பாருங்களா, this is the final answer. ஈஸியாக ஒருத்தங்களை கண்டுபிடிச்சா போதும், மற்றவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? எஸ். if 1/2, 1/√2 and a are direction cosines of some vector. எப்படி அவங்க ஒரு வெக்டாரோட direction cosine கொடுத்துட்டாங்க, செக் பண்ண சொல்ல கொடுத்துட்டாங்க. directions cosines கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா யாருக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். பிகாஸ் கொடுத்துருக்கிறது cos alpha. ஸோ cos alpha தான் 1/2, cos beta தான் நம்மளுக்கு 1/√2 and cos gamma தான் நம்மளுக்கு a. இவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1க்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ cos square alpha plus cos square beta plus cos square gamma. சரியா பசங்களா? யாருக்கு ஈக்குவல்? ஸோ 1/2 the whole square plus 1/√2 the whole square plus a square equal to 1ன்னு போட்டுடலாம். because it is given. it is given. அதனால போட்டுடலாம். செக் பண்ண சொன்னால் போடக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. சரியா பசங்களா? ஸோ விச் இஸ் 1/4 plus 1/2 plus a square is equal to 1. நான் இவங்களை ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஹாஃப் ஒரு கால அரை which is முக்கால். கரெக்டாக, முக்கால்னா 3/4 வரும். ஓகே, ஸோ a square is equal to 1 minus 3/4. ஒரு முழுசுலேருந்து முக்கால்வாசி காலி ஆயிடுச்சுன்னா மீதி கால்வாசி தான் இருக்கும். ஸோ a square is equal to 1/4. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? ஸோ your a value is equal to 1/2. 1/2 plus or minus யார் போட்டாலும் சரி. சரியா? plus or minus 1/2. ஓகே பசங்களா? then what is the a value? then it is equal to 1/2. that யார் வந்தாலும் சரி இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஈஸியாக தானே இருக்கு. யா மக்களே, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் லாம்டா. சி, ரெண்டு வெக்டார்ஸ் பேரலல் அப்படின்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிள்ஸ். ஒருத்தங்க இன்னொருத்தங்க மாதிரியே தான் இருப்பாங்க, கொஞ்சம் நம்பர்ஸ் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஒருத்தங்க இன்னொருத்தவங்களோட மல்டிபிள், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் அ மல்டிபிள், ஆனால் நாம் தான் செக் பண்ண போகிறோம். எப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. சி, இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் 3, ஐ கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம இந்த மல்டிபிள்ஸை நாமளே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் 3, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஒரு இடத்துல 3 இருக்குது, ஒரு இடத்துல 1 இருக்குது. சரியா? ஒரு இடத்துல 3 இருக்குது, ஐ டோன்ட் நோ வாட் மல்டிபிள் இஸ் இட். ஓகே, ஒரு இடத்துல 3, ஒரு இடத்துல 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. லாம்டா வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இங்கே இன்னொரு பக்கம் 9 இருக்குது, இங்கே இன்னொரு பக்கம் 3 இருக்குது.
யோசிச்சு பாருங்க. இப்போ ஆக்சுவலி இந்த லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு பெருசா இருக்கு. கரெக்டா? லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு பெருசா இருக்கு. ரைட் சைடு தான் சின்னதா இருக்கு. அப்போ ரைட் சைடு ஏதாவது ஒரு நம்பர் கூட மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு கிடைக்கும். எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 3 9 கிடைக்கும். 1 கூடயும் 3 கூடயும் ஒரே நம்பரை மல்டிபிள் பண்ணணும். அந்த ஒரே நம்பரை மல்டிபிள் பண்ணா 3 9 நம்மளுக்கு ஆன்சர் வரும். which is 3. 1 கூட 3 மல்டிபிள் பண்ணா 3 கிடைக்கும். 3 கூட 3 மல்டிபிள் பண்ணா 9 கிடைக்கும். அப்ப அந்த மல்டிபிள் யாரு? அந்த மல்டிபிள் நம்மளோட 3 தான் நம்மளோட மல்டிபிள். since they are parallel, ஃபர்ஸ்ட் விஷயமே நான் இத தான் எழுதுவேன். since they are parallel, சரியா? which is a vector equal to kb vector. k means some multiples. இப்போ அந்த இடத்துல மல்டிபிள்ஸ் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். we find out that k is equal to 3. since k வந்து 3 ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? 3 ன்னு தெரிஞ்சிருச்சு. so 3i. ஓகே, அது எப்படி மேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் அங்கே போட்டுட்டோம். நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டால் போதும். ஓகேவா? ஸோ 3i plus 2j plus 9k equal to k into I plus lambda j plus 3k. ஓகேவா? ஆனால் அந்த k வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்க I கோஃபிஷியன்ட்டு, இங்கே இருக்க I கோஃபிஷியன்ட்டு ஈக்குவேட் பண்ண போகிறீங்க. ஸோ 3 is equal to k. அப்போ கேயோட வேல்யூ என்னது? 3. ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியாச்சா? ஸோ அதை தூக்கி அங்கே போடுங்க. அப்போது 2 is equal to, next j கோஃபிஷியன்ட் 2 is equal to lambda into k. கேயோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை? அப்போ லாம்டாவோட வேல்யூ என்னது? 2/3. லாம்டா வேல்யூ என்னப்பா? 2/3. சரியா? what is the value of lambda? it is 2/3. done? yes. what is co-planar? co-planarனா என்ன மேம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே லைன் மேலே இருந்தால் கொலீனியர் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக? அப்போ கோப்ளானர்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் டாக்கிங் அபவுட் லைன். ஓகேவா? 4-5 லைன் சேர்ந்து எனக்கு ஒரே ஷீட், விச் மீன்ஸ் ஒரே பிளெயினில் இருக்காங்க. ஷீட்குள்ளே, இந்த ஷீட்குள்ளே ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்குது. சரியா? இந்த எல்லா லைன்ஸுமே ஒரே ஷீட் மேலே தான் இருக்குது. கால்டு பிளெயின். இதை வந்து பிளெயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிளெயின்குள்ளே நிறையா லைன்ஸ் சேம் தான் ஒரே பிளெயினில் இருக்குன்னா அதுக்கு பேர் கோப்ளானர். அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே பிளெயினில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம காட்டப்போம். ஓகே, ஒரே பிளெயினில், விச் மீன்ஸ் இவங்க எல்லாருமே ஒரே பிளெயினில் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஒருத்தங்களை கண்டுபிடிச்சா போதும். சரியா? இந்த பிளெயினோட ஈக்குவேஷன் இஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see. நல்லா பாருங்க, இங்கே இருக்க ஒருத்தர் கண்டுபிடிச்சா போதும், இன்னொருத்தங்க நிச்சயமா யாராவது 2 பேர்த்தோட மல்டிபிள்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? எப்படியாவது இதில் இந்த பிளெயினோட 2 வெக்டாரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த பிளெயினில் இருக்க எல்லா வெக்டார்ஸையும் நான் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா அவங்களோட கிராஸ் மல்டிபிள்ஸ். ஓகேவா? யாரை வேணால் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகேவா? விச் இஸ் லைக் இது ஒரு ஏ வெக்டார், இது ஒரு பி வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க இந்த பிளெயினில் இருக்க எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படி மேம் அப்படின்னா இப்போ இந்த ஏ கூட யாரை வேணால் மல்டிபிள் பண்ணுங்கள். எனி நம்பரை மல்டிபிள் பண்ணி பி கூட எனி நம்பரை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுற எல்லா வெக்டார்ஸுமே லாம்டா பிலாங்ஸ் டு ஆர். ரியல் நம்பர்ஸ் எல்லாமே போடலாம். யாரை வேணால் போடலாம். இவங்கள போட்டாலும் சரி, இவங்கள போட்டாலும் சரி, யாரை போட்டாலுமே உனக்கு அந்த வெக்டார் இந்த பிளெயின்குள்ளே தான் இருப்பாங்க. சரியா? அதுதான் வந்து ஒரே அப்போ தான் அவங்களாம் ஒரே பிளெயினில் சேர்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அதோட ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் கொடுத்துருக்கிறது என்னது? தே ஆர் வெக்டார்ஸ். ஓகே, நம்மளோட எக்ஸாம்பிள் சம் இருக்குது. ஸோ தி எக்ஸாம்பிள் சம் இஸ் ஸோ பொலைட் டு see because okay, this is vectors, right? it is not position vector. sorry. next 10th sum நான் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். பட் 10th sum பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வெக்டார்ஸாக ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வெக்டார்ஸ். ஸோ ஏபி, ஏசி அண்ட் அந்த மாதிரி ஒரு 3 வெக்டாரை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்க வெக்டார், திஸ் இஸ் யுவர் ஏ வெக்டார். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I cap minus 2j plus 3k. Okay, what about your b vector? Your b vector is minus 2i plus 3j minus 4k. And what about your c vector? C vector na minus j plus 2k. சரியா பசங்களா? minus j plus 2k. ஓகே, டன். இப்போ இந்த 3 வெக்டார் எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 பேர்த்துல மல்டிபிள்ஸ் யாரை வேணால் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு தேர்ட் வெக்டார் கிடைக்கிற பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருந்தால் தே ஆர் கோப்ளானர், இல்லைனா நாட் அ கோப்ளானர். சரியா? விச் மீன்ஸ் எப்படின்னா இப்போ நான் 3 பேர் இருக்கோம். 3 பேர் வந்து அக்கா தங்கச்சி அப்படின்னா நம்ம வந்து ஷேரிங், ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ளுக்கு ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்?
நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ரிலேஷன், ஷேர் பண்ணலன்னா இட் இஸ் நாட் அ ரிலேஷன். அந்த மாதிரி தான் சரியா. அப்போ ஒரு வெக்டர், எனி வெக்டர், எந்த வெக்டர் வேணால் எடுத்துக்கோங்க. லெட் இட் பி ஏ வெக்டர் சரியா. ஏ வெக்டரை எடுத்துக்கலாம். ஸோ I minus 2j plus 3k. இவங்க some other multiples like lambda, okay, lambda of minus 2i plus 3j minus 4k plus mu of some mu of minus j plus 2k. சரி பசங்களா, இப்போ ijkன்னு 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரோட கோஎஃபிஷியன்ட் நம்ம சேம் பண்ணால் 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே -2 இன்டூ லாம்டா, அப்போ -2 லாம்டா. இங்கே வந்து ஐயே இல்லை, ஸோ 0 மியூ. ஓகே, ஐயே இல்லை, ஸோ 0 மியூ. அண்ட் வாட் அபவுட் திஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 3 லாம்டா அண்ட் இந்த இடத்துல -1, ஸோ மைனஸ் மியூ. சரியா பசங்களா. அண்ட் இங்கே பாரு 3 is equal to இங்கே யார் இருக்கா -4 lambda plus 2 mu. சரியா பசங்களா. இதில் ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஓகே, எனி ஈக்குவேஷன், எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் மேம்? இந்த ஈக்குவேஷன் தான் மேம் ஈஸி. எஸ், இந்த ஈக்குவேஷன் தானே ஈஸி. சரி பார்த்துருவோமா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? லாம்டாவோட வேல்யூ -1/2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் ரைட். ஸோ லாம்டாவோட வேல்யூ -1/2. ஸோ அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? -2 is equal to 3 into -1/2 minus mu. சரிங்களா, இது எல்லாத்தையும் மைனஸால் கேன்சல் பண்ணலாம். ஸோ when you cancel by minus, 2 is equal to 3/2 plus mu. அப்போ மியூட வேல்யூ என்னது? 2 minus 3/2. ஓகேவா. 2 பங்குல நீங்கள் வந்து ஒன்றரை காலி பண்ணிடுறீங்க. ஓகேவா, தட் இஸ் 1/2 கரெக்டாக. ஸோ மீதி எவ்வளோ இருக்கும்? அரை தான் இருக்கும் சரியா, விச் இஸ் half. மியோட வேல்யூ half and லாம்டாவோட வேல்யூ -half. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா, 2 ஈக்குவேஷனை எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். விச் இஸ் லெஃப்ட் சைட் பண்ணால் நமக்கு ரைட் சைட் வருதான்னு we have to calculate it. ஓகே, ஸோ -4 into லாம்டா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது பசங்களா? ப்ளஸ் 2 மியூ. ஆமா ரைட். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -4 into -1/2 plus 2 into 1/2. ஆமா ரைட். ஸோ இது கேன்சல் ஆனால் 2 times, இது கேன்சல் ஆனால் 1. ஸோ -2 into -1 this is +2. ஸோ +2 plus 1 which is 3. 3 வந்திருக்கா நம்மளுக்கு? whether 3 is present? yes, ரைட் சைட் நம்மளுக்கு 3 தான் ஈக்குவலாக இருக்குது. hence அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 வெக்டர்ஸை ஏதாவது ஒரு நம்பர் கூட மல்டிபிள் பண்ணி எனக்கு வரும்போது எனக்கு தேர்ட் வெக்டர் கிடைக்கிறாங்க. அப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னா they are coplanar. since they are coplanar. ஓகேவா. ஸோ லாம்டாக்குன்னு ஏதாவது ஒரு ரியல் வேல்யூ வந்திருக்கு, லாம்டாக்குன்னு ஒரு ரியல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, மியூக்குன்னு சொல்லி ஒரு ரியல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா they are coplanar. புரிஞ்சுதா பசங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதே மாதிரி செகண்ட் சம் போகலாமா? ரொம்ப ஈஸி சரிங்களா. இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி, பட் இட் இஸ் 5 mark. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் 5 markல வந்தால் விடலாமா? நோ. ஸோ 2 + 3 + 1, 2 + 3 + 1. நெக்ஸ்ட்டு ஐ திங்க் 1 - 1, 1 - 1, 7 plus 3j plus 2k. ஆமா ரைட் பசங்களா. எஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வெக்டார், let it be this is a vector and this is b vector and this is c vector. அப்போது a வெக்டாரை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? b வெக்டார் கூட ஏதாவது ஒரு லாம்டா and c வெக்டார் கூட ஏதாவது ஒரு மியூவை பண்ணி இன்டூ பண்ணால் எனக்கு a வெக்டார் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ப்ரொசீட் பண்ணுறேன் சரியா. ஸோ which is 2i plus 3j plus k equal to lambda into I minus j plus mu into சரிங்களா 7i plus 3j plus 2k. எஸ் மக்களே, I minus j plus mu into 7i plus 3j plus 2k. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ijkயோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். அவ்வளோதானே பசங்களா? எஸ், கம்பேர் பண்ணிடுவோமா? இப்போ 2 is equal to 2 lambda I அங்கே ஒரு I இருக்குது 7 mu done. Next 3 is equal to minus lambda plus 3 mu. சரிங்களா, k 1 is equal to இங்கே kவே கிடையாது, 0 lambda plus 2 mu.
ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் ஜீரோவாக கொடுத்துட்டோம் மேம், நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆமாம், ரைட் பசங்களா? ஸோ மியூட வேல்யூ இங்கே என்ன வந்துருச்சு? 1/2 வந்துருச்சு. மியூட வேல்யூ 1/2. Substitute in there. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், எனி ஈக்குவேஷன் you can substitute it. So let it be second equation. So 3 is equal to minus lambda plus 3/2. So இந்த 3/2 இங்கே வந்துருச்சு அப்படின்னா, so what is it? It is 6ல 3 போச்சுன்னா 3/2. Again you will get 3/2. So 3/2 is equal to minus lambda na, lambda is equal to minus 3/2. சரியாப்பா? lambda வேல்யூ கழிஞ்சிருச்சு, மியூ வேல்யூ கழிச்சிருச்சு. நம்ம தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் in the first equation. First equation தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணாம இருக்கு. So 2 lambda plus 7 mu. என்ன வருது? 2 into what is your lambda? Minus 3/2 plus 7 into 1/2. சரியாப்பா? அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிரும். So minus 3 plus it is 7/2, right? ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? இங்க எப்படி 2 வந்துச்சு? சாரி. Okay, this is just lambda plus 7 mu. Okay வா பசங்களா? Yes, it is not lambda. So what is lambda? 1/2 plus 7 into lambda minus 3/2, so 7 into 1/2. Okay, so when you cancel it, so it is 7ல 3 போச்சுன்னா 4/2, so 4/2 cancel பண்ணா 2. Yes, so நம்மளுக்கு 2 தான் வந்திருக்கு. Hence, so ஒருத்தங்க இன்னொருத்தவங்க மல்டிபிள்ஸா இருக்காங்க, so they are co-planar. அந்த ஒரு காரணத்தினால அவங்க co-planar தான் இருக்க முடியும். சரியா பசங்களா? Yes. If A, B and C, okay, மூணு வெக்டார் கொடுத்துட்டாங்க, find the magnitude and direction cosines. Okay, first மூணு பேத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? A plus B plus C யாருக்கு ஈக்குவல் பசங்களா? இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ், லைக் அதோட நம்பர்ஸ் இங்க எழுதிக்கோ ஈஸியா. சரியா? 2 3 minus 4. Okay, 3 minus 4 minus 5. Next minus 3 2 3. சரிங்களா? இவங்களை அப்படியே ஆட் பண்ணுங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். you just add it. 2 plus 3 5, 5ல 3 போச்சுன்னா 2. ஓகேவா? 2 plus 3 5, 5ல 1 போச்சுன்னா 4. So it is minus 9, so it is minus 6. சரியா பசங்களா? This is your answer. So it is 2i plus j minus 6k. இதுதானே அடிஷனோட ஆன்சர். ஸோ இந்த அடிஷனோட ஆன்சர் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் A plus B plus C யாருக்கு ஈக்குவல்? இவங்களோட ஸ்கொயர்ஸ், IJK ஓட கோஎஃபிஷியன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ 4 plus 1 plus 36. சரிங்களா? ஸோ 4 plus 1 which is 5. ஸோ 5னா it is 41, root 41. Done? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இவங்களோட டைரக்ஷன் கொசைன் கேட்குறாங்க. டைரக்ஷன் கொசைன்னா என்னது? அந்த வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். மாடுலஸ் தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ 2/√41 and 1/√41. நெக்ஸ்ட் என்னது? -6/√41. சரியா பசங்களா? இட் இஸ் ஈஸி, ரைட்? எதுவுமே பண்ணல, ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம், அதோட மாடுலஸ் எடுத்துக்கிறீங்க, அவங்கள டிவைட் பண்ணுறீங்க. சரியாப்பா? நெக்ஸ்ட் பாரு, 3a - 2b + 5c. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். அவ்வளோதான். டன்? ஓகே, ஒரே நிமிஷங்க, இது டூப்ளிகேட் பண்ணிப்போம். ஓகே, ஆட் பண்ணுறதுக்கும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க பசங்களா. இட் வில் பி ஸோ ஈஸி ஃபார் யூ. சரிங்களா? அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு சில விஷயம். டன்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? 3a. அப்போ 3a எப்படி இருக்கும்? வாட் அபவுட் யூர் 3a? ஸோ 3a நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இவங்கள 3ஆல் மல்டிபிள் பண்ணும் ஒவ்வொரு டேர்ம் கூடயும். ஸோ 6i + 9j - 12k. சரியாப்பா? எஸ். நெக்ஸ்ட் 2b. ஆர் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா -2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? எந்த வேணால் பண்ணலாம் மேம். 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 3a 2bயை மைனஸ் பண்ணலாம். ஆர் -2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எது வேணால் பண்ணலாம். சரியா? இப்போ -2ஆல் நான் மல்டிபிள் பண்ணுறேன். -2ஆல் மல்டிபிள் பண்ணால் -6i -8j -10k.
சரியா பசங்களா? நெக்ஸ்ட் 5c. ஸோ 5c-ஆல் 5c-ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 5c-ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -15i + 10j + 15k. ஓகேவா பசங்களா? இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? 3a - 2b - 5c. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். நான் 3a அப்படியே வச்சுப்பேன் ப்ளஸ் -2b. ஏன்னா -2b-ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால நான் ப்ளஸ் பண்ணிட்டேன். ஓகே, ப்ளஸ் 5c ரெண்டுமே ஒன்று தான். அதனால் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் தீஸ் ஆல். அவங்க எல்லாத்தையும் ஆட் தான் பண்ண போகிறேன். 6 9 12 6 9 -12 சரிங்களா? -6 -8 10. It is not okay. -15 10 + 15. சரியா பசங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ -15 வரும். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9 + 8 17 17 + 10 it is 27. and இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதில் இது போச்சுன்னா -2 and இதில் 2 போச்சுன்னா 13. சரியாப்பா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஸோ which is equal to -15i + 27j + 13k. ஆமாம் ரைட் பசங்களா? ஏதாவது அடிஷனில் தப்பாக இருந்தால் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ஆர் நோ? ஒரே நிமிஷம். Which question number is this? Yeah? Yes. So இதில் எதுவுமே காமன் எடுக்க முடியாது. கரெக்டா? ஏதாவது காமன் எடுக்க முடியுமா? No. 13 no common. Anything it is not common. So you have to square it off. Yes, ஏன்னா அதுக்கு magnitude தான் கேட்டிருக்காங்க. So magnitude of 3a - 2b + 5c. Am I right? So இவங்களோட magnitude யாருக்கு equal? Square root of 15 ஸ்கொயர் பண்ணால் 225. 27 ஸ்கொயர் பண்ணால் what is 27 into 27? So 7 7s are 49, remainder 4, 18. So this 14, remainder 1, 5. So 9, 12, 7. 7 2 9 plus 169. சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? So it is 225, 729, 169. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் பசங்களா? It is square root of 1123. சரிங்களா? 1123. You will get like this. So இவங்களை ஆட் பண்ணாலே 1003 is 800 பக்கத்தில். So you will get 1123. Done பசங்களா? Yes. So இதோட directional cosine கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? -15/11√3, 27/11√3, 13/√1123. சரிங்களா? இதுதான் வந்து direction cosine வரும். The position vectors of the vectors of a right triangle position vectors கொடுத்திருக்காங்க. Find the perimeter of the triangle. Okay, perimeter of the triangle formula என்னது? இந்த side plus இந்த side plus இந்த side. கரெக்டா? அப்போ இந்த மூணு பேத்தோட சைடு கேட்டுட்டு அவங்கள நீங்க ஆட் பண்ணணும். கரெக்டா பசங்களா? எஸ். ஸோ கொடுத்திருக்க வெக்டார் என்னது? இட் இஸ் OA வெக்டார். சரிங்களா? திஸ் இஸ் OA வெக்டார். ஸோ OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I plus 2j plus 3k. What about your OB vector? Your OB vector is equal to 3i minus 4j plus 5k. சரியா பசங்களா? This is 5. Okay, this is 5. And what about your OC vector? So your OC vector is equal to minus 2i plus 3j minus 7k. சரியா பசங்களா? Yes. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to find the vectors, which is AB vector. AB vector யாருக்கு equal? OB minus OA. Starting point, sorry, ending point minus starting point. இவங்களிருந்து இவங்கள மைனஸ் பண்ணோம். So which is 3 minus 4 5. ஓகேவா? அதுலேருந்து 1 2 3 மைனஸ் பண்ணோம். ஸோ விச் இஸ் 2i minus 6j plus 2k. சரியா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு BC vector. What about your BC vector? So your BC vector is OC minus OB. What about your OC? Which is minus 2 3 minus 7. இதிலிருந்து இவங்களை சப்ராக்ட் பண்ணோம். 3 minus 4 and 5.
when you subtract it, so minus 5, 7, minus 12. Okay, so minus 5i plus 7j minus 12k. Next, what is the next one? So which is CA vector. CA vector na OA minus OB. OA minus OC. What about your OA vector? What is your OA vector? So your OA vector is 1, 2, 3. Adilinde minus 2, 3, minus 7. So when you subtract it, so it is 3i and minus j 10k. Yes, இப்போ இவங்க எல்லாத்துக்குமே மாடுலஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம் கரெக்டா? So what is your perimeter? So first இதோட modulus. What is your AB modulus? Your AB modulus is square root of 4 plus 36 plus 4. So which is root 44. Next இவங்கள root BC. இது ஆட் பண்ணா என்ன வரும்? 25 plus 49 plus 144. Okay va? 29 plus 45 plus 144. Yes மக்களே. So what will be your final answer? இவங்க கூட ஆட் பண்ணுங்க. So 5 plus 9 which is 14. So 14 கூட ஆட் பண்ணா 18, remainder 1. So 3, 7, 11, remainder 1, 218. சரியா? Which is 218. 218 into the square number? No, it is not a square number. Yes. What about the next one? So CA. CA vector யாருக்கு equal? Square root of 9 plus 1 plus 100. சரிங்களா? 9 plus 1 so 110. சரியா? இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் ன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது, தப்பா போயிடும். சரியா? எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணுவீங்க? root 44 plus root 218 plus root 110. அவ்வளோதான். இதை நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. பெரிமீட்டர். ஓகே, ரூட்டில் இருக்குது, யூ கான்ட் சிம்பிளிஃபை இட். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். சரியா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்மளோட நீட் ஆன்லைன் கோர்சஸ்க்கு ஜாயின் பண்ண முடியும், விச் இஸ் ஜஸ்ட் 99 rupees. சரியா? இது ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட தீமினல் பேட்சில் விச் இஸ் நாம் இப்போ படிக்கிற எல்லா விஷயத்தையும் 3D மாடலில் படிக்கலாம். எஸ், அது வந்து 12th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸை படித்தா யார் நினச்சாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ கிரியேட்டிவ் கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம், தைரியமாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்துடலாமா? இப்போ பார்க்குற எல்லா வெக்டார்ஸையும் உங்களால் 3Dயில் பார்க்க முடியும். ஸோ இந்த 3D மாடலும் சூப்பராக இருக்கும், யார் கேட்டாலும் நமக்கு டக்குன்னு புரியும். ஓகேங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆர் வேல்யூஸ் ஆஃப் m for which m is a unit vector. So for which m into this vector is a unit vector அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட் வெக்டர். ஏன் மகளே? ஸோ தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் யூனிட் வெக்டர், விச் மீன்ஸ் அவங்களோட மாடலஸ் வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? ஏன் பசங்களா? ஸோ அவங்களோட மாடலஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இது ஒரு யூனிட் வெக்டார்னு சொல்கிறாங்க. அப்போ யூனிட் வெக்டார்னா அவங்களோட மாடலஸ் வேல்யூ 1 பசங்களா. ஸோ m இன்டூ i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. ஓகே, இதோட வேல்யூ வந்து 1. ஓகே, m வந்து ஒரு நம்பர் தான், ஸோ நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் m. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 + 1 which is equal to 3. ஸோ m நான் எங்க √3 போட்டிருக்கேன், √3 equal to 1. அப்போ m ஓட வேல்யூ என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. சரியா? வாட் இஸ் இட்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. எஸ். ஏன் மேம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம் அப்படின்னா மாடலஸ்க்குள்ளே இருக்க அந்த m எய்தர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடுறோம். சரியா பசங்களா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் m you will get 1/√3. Yes, show that the points for the vectors forms as isosceles triangle. சரியா? இதெல்லாமே பாயிண்ட்ஸ், நல்லா கேட்டுக்கோ. பாயிண்ட்ஸ் தான், you have to take it as a position vector. ஸோ இது வந்து 1, 1, 1 and இது வந்து நம்மளுக்கு 1, 2, 3 and இது வந்து நம்மளுக்கு 2, -1, 1.
சரிங்களா? which means your OA vector equal to I plus J plus K. Okay, what about your OB vector? So your OB vector is equal to I plus 2J plus 3K. So I plus 2I plus 3K. And what about your OC vector? Your OC vector is equal to 2I minus J plus K. Done. So OA, OB, OC. These are the vectors of an isosceles triangle. That's what we will do. Now, okay, vectors of isosceles triangle. Isosceles triangle is two sides equal. Two sides equal isosceles triangle. So, two sides is so first side what about your AB vector? So AB vector is OB minus OA. AB vector is ending point minus starting point. So அதோட rough work எல்லாமே இங்க பண்றேன். So 1 2 3 1 2 3 ல இருந்து 1 1 1 subtract பண்ணனும். So what you will have, it is 0i and j cap plus 2k cap. Okay, and what about your BC vector? What about your BC vector? B is OC minus OA. So what is your OC? 2 minus 1 1 1 2 3. Yes, subtract பண்ணுங்க. So 2 ல 1 போச்சுனா 1. So I and minus 1 minus 2 minus 3j. Okay, 1 minus 3 it is minus 2k. This is your BC vector. What about your CA vector? OA minus OB, right? What about your OA? So 1 1 1 ல இருந்து 2 minus 1 1 நீங்க subtract பண்ணனும். So minus I, okay, 1 minus of minus plus 2j minus 0 k எழுத தேவையில்லை, 0. Done. இவங்களுக்கு நீங்க modulus value find பண்ணனும். What about your AB vector modulus? So AB vector modulus equal to square root of 1 plus 4, which is root 5. Okay, and what about your BC modulus? Your BC modulus is square root of 1 plus 9 plus 4. So which is 5, which is 14. Done. And what about this CA vector? CA vector is equal to 1 plus 4, again it is root 5. இங்க பாருங்க நம்மளுக்கு AB side and AC side is equal. Just நம்மளுக்கு AB side AC side equal. AB is equal to AC, hence they are isosceles. Isosceles. Ma'am, ஏன் வெக்டார் போடலாம்? வெக்டார் போடக்கூடாது. அவங்களோட வெக்டார் சேம் கிடையாது. இந்த வெக்டார் சேம் கிடையாது. அவங்களோட மாடுலஸ் வேல்யூ தான் சேம். அதனால தான் AB is equal to AC னு போடுறேன். So they are isosceles triangle. சரியாப்பா, ரெண்டு triangles-ல ரெண்டு sides equal ஆனா they are isosceles triangle. Okay, we are stepping into the next concept called dot product. சரியா, dot product னா என்னன்னு பேச போறோம். So 8.11 which is dot product. A dot B. A dot B dot product னா என்ன மேம் அப்படின்னா, ஓகே இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் I cap J cap K cap இப்படி தான் வரப்போகுது, கரெக்டா? ஆனா A dot Bங்கிறது வெக்டார் கிடையாது. இதோட வேல்யூ இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஏதாவது ஒரு ரியல் நம்பரா இருக்கும். A dot Bக்கு உங்களுக்கு வெக்டார் வேல்யூ வராது, அது ஒரு நம்பர் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு வெக்டார்ஸுக்கும் எப்படி மேம் I dot B நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, சி J coefficient into J coefficient, அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்டூ பண்ணிட்டு ப்ளஸ் J coefficient plus K coefficient. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எழுதுறேன் பாருங்க. ஸோ வாட் இஸ் A vector? I cap minus J cap plus 5K cap. Okay. What about your B vector? Your B vector is equal to 3I minus 2K. இங்க பாத்தீங்களா, நான் இடம் விட்டு வச்சிருக்கேன். I னா I க்கு நேரா, J னா J க்கு நேரா, K னா K க்கு நேரா. இந்த மாதிரி I just arrange it. அந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் A dot B போறது ஈஸி. ஓகே, how do you about A dot B? So your A dot B is equal to I coefficient, இங்க 1 இங்க 3, இப்போ 1 into 3 plus இங்க minus 1 into 0 plus 5 into minus 2. சரியாப்பா? So 1.3 na 3, இது 0, இது minus 10. So final answer என்னது minus 7. So A dot B யோட answer என்னது minus 7. சரிங்களா? First vector. So A dot B யோட answer என்ன minus 7. Okay. A and B represent the points. இப்போ இந்த pointsல கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்கா? A dot B. Same A dot B. அதே தான்
2 into minus 1 minus 2 plus 3 into 6 6 minus 3 ஓகேவா ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் ஓகே நம்ம எழுதி காமிச்சிருவோம் I'm writing here மக்களே so what is your A vector so the A vectorல எழுதுவோம் first 2i plus 3j minus k okay what about your B vector your B vector is minus I plus 2j plus 3k சரிங்களா A dot B க்கு என்ன வரப்போகுது what is your A dot B I coefficient 2 into minus 1 multiple பண்ணுங்க அப்போ minus 1 ஓகேங்களா plus 3 into 2 plus minus 1 into 3 சரிங்களா இந்த மாதிரி brackets போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் சைனுக்கு மிஸ்டேக்கே வராது ஸோ இட்ஸ் இஸ் minus 2 plus 6 minus 3 ஸோ வேல்யூ 1 சரியா இதோட A dot B யோட வேல்யூ என்னது 1 இஸ் your ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக இருக்கா பசங்களா A dot B இருக்கிறதுலே ஈஸியான ஒரு விஷயம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஃபைன் பர்பெண்டிகுலர் சரி மேம் பேரலலுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னீங்க என்னது ஞாபகம் இருக்கா டக்குன்னு கமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு வெக்டார்ஸ் பேரலெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன் ஒருத்தங்க இன்னொருத்தவங்களோட மல்டிபிள்ஸாக இருப்பாங்க ஆனால் பர்பெண்டிகுலர் ரெண்டு வெக்டார்ஸ் பர்பெண்டிகுலர் சரி ஒரு வெக்டார் இப்படி இருக்குது ஒரு வெக்டார் இப்படி இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேர் பர்பெண்டிகுலராக இருக்காங்க பர்பெண்டிகுலர்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 இது எந்த விஷயம் சொல்லியிருந்தாலும் சரி பர்பெண்டிகுலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தாலே அந்த ரெண்டு வெக்டார்ஸ் which means இந்த வெக்டாருக்கும் நான் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 0 வருவாங்க ஓகே பர்பெண்டிகுலர்னா வாட் இஸ் த கண்டிஷன் ஸோ A dot B is always 0 சரியா A dot B is always 0 ஸோ நம்மக்கிட்ட A கொடுத்துட்டாங்க B கொடுத்துட்டாங்க C கொடுத்துட்டாங்க B such that A plus lambda B அப்போ A plus lambda B ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் am I right so okay what about your A plus lambda B ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன் what is it it is 2i plus 2j plus 3k சரிங்களா இவங்க கூட lambda into B what is your B minus I plus 2j plus k ஓகேங்களா yes இப்போ இவங்களை ஆட் பண்ண என்ன வரும் I coefficients just add it ஓகேங்களா so which is 2 minus lambda I okay plus 2 plus 2 lambda into j plus 3 plus lambda into k கரெக்டா பசங்களா this is your A plus lambda B கரெக்டா நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு C வெக்டார் அப்ப C வெக்டார் எழுதுவோமா C வெக்டார் what is your C vector it is 3i next j vector next k கொடுக்கல okay then don't write it இப்போ அவங்க ரெண்டு பேரோட டாட் ப்ராடக்ட் பர்பெண்டிகுலர் since பர்பெண்டிகுலர்னா என்னது since A plus lambda B யும் C யும் perpendicular which means their dot product 0 அப்போ A plus lambda B க்கும் C க்கும் நான் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 0 ஆன்சர் தான் வரும் 0க்கு வெக்டார் போட்டுறாதீங்க 0ங்கிறது ஒரு நம்பர் ஜஸ்ட் அ நம்பர் ஸோ 0ங்கிறது தான் வரும் ஓகேவா டாட் ப்ராடக்ட் என்ன சொன்னோம் I கோஃபிஷியன்ட் ப்ளஸ் JJ கோஃபிஷியன்ட் I கோஃபிஷியன்ட் ஸோ 2 minus lambda into 3 ஓகே ப்ளஸ் JJ கோஃபிஷியன்ட் 2 plus 2 lambda into 1 plus 0 equal to 0 ஏன்னா இங்கே k கோஃபிஷியன்ட் இல்லை ஸோ 0 ஆயிடுச்சு சரி அது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 6 minus 3 lambda plus 2 lambda equal to 0 lambdaவை ஆட் பண்ணிக்கலாமா அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 8 implies 8 minus lambda is equal to 0 so lambda is equal to 8 lambdaோட வேல்யூ என்னது 8 சரியாப்பா lambdaோட வேல்யூ என்ன பசங்களா 8 so you having the lambda as 8 ஸோ லாம்டாவோட வேல்யூ 8ன்னு நம்மளுக்கு வந்துச்சு ஈஸியாக இருக்கா பசங்களா எஸ் ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளோட டாட் ப்ராடக்ட் சரி பர்பெண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் 0 சரிங்களா ஓகே A plus B A minus Bக்கு ஈக்குவல் ப்ரூவ் தட் A and B ஆர் பர்பெண்டிகுலர் சரி A and B ஆர் பர்பெண்டிகுலர்னா நான் என்ன கண்டிஷன் சொல்ல வரணும் A dot B நான் பண்ணேன் அப்படின்னா அது 0ன்னு எனக்கு வந்திருக்கணும் ஆமாம் ரைட் A dot B நான் பண்ணேன் அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் 0ன்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்கணும் கரெக்டா பசங்களா எஸ் யா இட் இஸ் ரைட் ஸோ அது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படி 0ன்னு கொண்டு வரலாம் ஓகே எப்படி 0ன்னு கொண்டு வரலாம் யோசிச்சு பார்த்தோன்னா மாடுலஸ் தான் கொடுத்துருக்காங்க மாடுலஸ்லேருந்து நான் டாட் ஆப்ரேஷன் கொண்டு வரணும் எப்படி பார்த்தாலும் வராது சரியா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஓகே ஐம் ஜஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸோ A plus B
A minus B. Okay, yes. இது பார்க்க எப்படி இருக்குன்னா A plus B the whole square formula. சரிங்களா? A plus B the whole square formula என்ன வரும்? A square mod A square plus mod B square. Okay, plus 2 into A dot B. ஓகேவா? AB னு போடாம A dot B அப்படின்னு போடணும். சரிங்களா? இங்க என்ன ஆன்சர் வரப்போகுது? அதே mod A square அதே mod B square minus 2 into A dot B. Am I right பசங்களா? Yes, so இவங்க எல்லாம் cancel ஆயிருவாங்க. So அங்க இருக்க minus 2 இங்க வந்தா plus 2. So 4A dot B is equal to 0, which implies your A dot B is equal to 0. A dot B equal to 0 னு வந்தா என்ன அர்த்தம்? A and B are perpendicular. So A and B are perpendicular. சரியா பசங்களா? So they are always perpendicular. எப்போ அவங்க perpendicular-ஆக இருக்காங்களோ அப்போ மட்டும்தான் அவங்க இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியாப்பா? எஸ். For any vector r vector, for any vector r vector, you have to prove this statement. சரியா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12th-லேயே ஒரே இதே சம் தான் இருக்குது. பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, எஸ், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா இந்த r வெக்டாரை யூ டேக் இட் அஸ் சம்திங். r வெக்டருக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுங்க. ஏதாவது ஒரு வெக்டார் ஃபார்மில் எழுதுங்க பார்க்கலாம். r வெக்டாரை xi வெக்டார் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் இப்படி நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் சைடு, ஓகே, சரி, ரைட் சைடு எடுத்துப்போம் இந்த டைம். ஏன்னா தானே பெருசாக இருக்குது. ஸோ r டாட் i கேப் i ப்ளஸ் jr டாட் j கேப் ப்ளஸ் j இன்டூ j ப்ளஸ் r dot k cap into k. Am I right பசங்களா? r dot k cap into k. Yes. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த r dot i r ஓட வெக்டார் உனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வெக்டாராக கொடுத்துருக்காங்க, அதில் i மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது இன்னொரு வெக்டார் தான், ஆனால் அந்த வெக்டாரில் i மட்டும்தான் இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் i கோஃபிஷியன்ட் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ இங்கே x அண்ட் இங்கே அதோட வேல்யூ 1. So x into 1 it is x. அப்போ xi plus இங்கே அதே மாதிரி r டாட்னா r ஃபுல்லாக இந்த வெக்டார், இந்த ஃபுல்லாக வெக்டாரும் r. ஆனால் நெக்ஸ்ட் வெக்டார் வந்து j மட்டும்தான் இருக்குது. அப்போ j மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும்ல. ஸோ y into 1 y. ஸோ yj cap ப்ளஸ் அதே மாதிரி zk cap அப்படின்னு அது நிற்கும். இது யார் நம்மளுக்கு? who is it? that is r. அப்போ இவங்களை பண்ணால் r தானே கிடைக்கும். ஆமாம், ரைட் பசங்களா? yes or no? yeah. ஸோ அவங்கள பண்ணால் நம்மளுக்கு r வெக்டார் தான் கிடைக்கும். எஸ். ப்ரொஜெக்ஷன். ஃபைண்ட் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒன் வெக்டார் ஆன் தி அதர். ஒருத்தங்க மேலே ப்ரொஜெக்ஷன்னா என்ன மேம் அப்படின்னா லைக் லெட் இட் பி லைக் திஸ். ஒரு வெக்டார் இப்படி இருக்குது, ஒரு வெக்டார் இப்படி இருக்குது. சரியா? இப்போ இந்த வெக்டாரோட ஷேடோ ஒருத்தங்க மேலே படும் இல்லை, அதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன். ஒருத்தங்களோட வெக்டாரோட ஷேடோ இன்னொருத்தங்க மேலே படும், அப்போ அதுதான் வந்து நம்ம வாட் இஸ் இட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபி ஆன் சிடி, அப்போது ஏபி வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் சிடி மேலே தான் நடக்குது. ஸோ சிடி தான் இருக்கிறதுலே பெருசாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? மேலே டாட் ப்ராடக்ட் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ், கீழே பெரிய வெக்டார். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இப்போ கொடுத்துருக்கிறது பொசிஷன் வெக்டார். நீங்கள் ஏபி சிடி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் ஏபி வெக்டார்? ஸோ ஏபி வெக்டார் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? வாட் அபவுட் யூ எண்டிங் பாயிண்ட்? ஸோ ஓபி வெக்டார், ஓபி வெக்டார்னா 7i minus 5j minus k. Okay, minus of what is your OA vector? So your OA vector is 4i minus 3j plus 0k. Subtract பண்ணா என்ன வரும்? 7ல 4 போச்சுட்டா 3 minus 5 plus 3 minus 2j minus k. சரியா பசங்க? this is your AB vector. இதுதான் வந்து உங்களுக்கு AB வெக்டாரா இருப்பாங்க. then what about your CD? what about your CD பசங்களா? so your CD vector is equal to OD minus OA. sorry, OD minus OC. what about your OD vector? 2j plus 5k. okay, minus what about your OC? minus 2i plus j
plus 3k. Done மக்களே? Yes. இப்போ 2 minus of minus 2 it is plus 2. So sorry, இங்க i கிடையாது. So just 2i. Okay? 2 minus 1. So plus j. 5 minus 3. So plus 2k. ஓகேங்களா? அப்போ இந்த வெக்டார் மேல நடந்த ப்ரொஜெக்ஷனை கேட்டிருக்காங்க. So which means AB dot CD divided by mod CD. சரிங்களா? இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். A dot B னா என்ன வரும்? II coefficient 3 into 2. சரியா? 3 into 2 plus JJ coefficient minus 2 into 1 plus KK coefficient minus 1 into 2. Okay? Divided by mod CD. Mod CD க்கு என்ன பண்ணுவீங்க? CD ஓட so 4 plus 1 plus 4. So which is equal to 6 minus 2 minus 2 divided by root of 9. So 6 la 4 போச்சுனா 2 by 3. சரியா பாத்தீங்களா? So final answer என்னது? 2 by 3. You get 2 by 3 as your answer. So என்ன ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா சிடியில் 2ல் 3 பங்குல தான் ஏபி இருக்குது, அவ்வளோதான் அது இருக்குது. ஓகேவா? அதோட ஷேடோ அவ்வளோதான் இருக்குது. சிடி மொத்தத்தில் 2/3 ரேஷியோ தான் நம்மளோட ஏபியோட ஷேடோ லை ஆகுது அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? எஸ். இஃப் ஏபிசி ஆர் 3 யூனிட் வெக்டார் சாட்டிஸ்ஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சிக்கு ஆங்கிள் என்னன்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ what is it given மக்களே? எது கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுக்கோங்க. யாரை கேட்குறாங்க? ஏ அண்ட் சிக்கு தான் கேட்குறாங்க. அப்போ ஏ அண்ட் சியை மட்டும் ஒரு பக்கம் வை. ஸோ ஏ ப்ளஸ் சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அது அங்கே போச்சுன்னா ப்ளஸ் √3b. கரெக்டா? எஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? 2 விஷயம் இருக்குது. ஸோ டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட். ஸோ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு √3b. Square on both sides. Square on both sides. So mod A square plus mod C square plus என்ன வரணும்? 2a dot c வரணும். சரியா? which is equal to இவங்க யார் நம்மளுக்கு? √3 னா 3. So mod B square. Done? Yes. So இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க. A, B, C are unit vectors. Unit vectors னா என்னது? அவங்களோட மாடுலஸ் வேல்யூ 1. அப்போ எங்கெல்லாம் ACB ஓட மாடுலஸ் போட்டிருக்கீங்களா அந்த இடத்துல நீங்கள் 1ன்னு போட்டுடலாம். ஸோ இதோட வேல்யூ 1 plus 1 plus 2 into A dot C which is equal to 3 into 1. ஓகேவா? அதை ஆட் பண்ணால் 2. ஸோ 2 plus 2 into A dot C equal to 3. ஸோ 2 காமனாக எடுத்துருங்க. ஆனால் இந்த 2 அங்கே போச்சுன்னா -1ன்னு வரும். ஸோ இப்போ A dot C is equal to 1/2. A dot C is equal to 1/2. And இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரே நிமிஷம் பசங்களா? ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணிட்டோம். சாரி, இங்கே A dot C into cos theta. கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ A dot C is equal to half இப்படின்னு இருக்கா? ஓகே. இந்த A dot Cயை தீட்டா வச்சு எழுத முடியும். ஓகேவா? A dot Cக்கு 2 ஃபார்முலா இருக்குது பசங்களா. ஸோ A dot C is equal to ஆக்சுவலி நீங்கள் II கோஃபிஷியன்ட் ப்ளஸ் JJ கோஃபிஷியன்ட் அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா A dot Cயோட வேல்யூ யாருக்கு மேம் ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா mod A mod B. ஓகேவா? mod A mod B into cos of A and Bக்கு உள்ள இருக்க ஆங்கிள். சரிங்களா? இப்போ நான் A dot C யாருக்கு ஈக்குவல்? அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? A dot C எப்படி எழுதிக்கலாம்? mod A mod C cos of angle between A and C. ஓகேவா? angle between A and C which is equal to half. இதோட வேல்யூ 1. 1 into 1 is equal to cos theta is equal to half. which means cos theta ஓட வேல்யூ half. எந்த ஆங்கிளுக்கு cos theta halfன்னு கிடைக்கும்? cos ஓட எந்த ஆங்கிளுக்கு half வரும்? யோசிச்சு பார்த்தா 60கா? ஸோ தீட்டாவோட வேல்யூ 60. அப்போ A dot Bக்கு நடுவில் A dot Cக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? 60. சரிங்களா? A dot C is equal to 60.
Okay மக்களே, yes. Show that the points form a right angle triangle. நான் சொன்னேன்ல பசங்களா, so this is dot product வச்சு பண்ண போறோம். ஓகேவா? கொடுத்திருக்கிறது points. First நீங்க அதோட sides கண்டுபிடிங்க, which is AB, BC and CA. First அதை கண்டுபிடிங்க. So what is your OA vector? So 4i minus 3j plus k. Okay, what about your OB vector? Your OB vector is 2i minus 4j plus 5k. சரியா பசங்களா? and அதே மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்க, OC vector. What about your OC vector? I minus j plus 0k. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? First you have to find AB, BC and CA. Okay? AB. What is your AB vector? Your AB vector na OB minus OA. So 2 minus 4, 5. 4 minus 3, 1. Okay? So minus 2i plus 3j. Sorry, plus கிடையாது. Minus j. Minus j plus 4k. சரியா பசங்களா? and what about your BC? Your BC means OC minus OA. OC na 1 minus 1 0, and what about your B? So it is 2 minus 4 5. So it is minus j plus 3j minus 5k. Correct பசங்களா? and what about your CA vector? CA vector யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்க? OA minus OC. So it is 4 minus 3 1 and 1 minus 1 0. So when you subtract it is 3i minus 2j plus k. Done. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். OB, AB, BC and CA மூணு பேத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு செக் பண்ணணும். மாடுலஸ் எடுக்க தேவையில்லை. ஓகே, எல்லாத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுங்க. ஸோ AB டாட் BC. சரியா? டாட் ப்ராடக்ட் எடுங்க. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 எப்படி வேணால் பண்ணலாம். மாடுலஸ் வேல்யூ பண்ணானா பண்ணலாம். ஓகே, minus 1 into minus 2 plus minus 1 into 3. Okay, plus 4 into minus 5. சரியா? So which is 2 minus 3 minus 20, which is not equal to 0. இது நிச்சயமா 0க்கு ஈக்குவல் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் BC dot C, which means minus 1 into 3. Okay, plus 3 into minus 2. ஓகேங்களா? plus minus 5 into 1 என்ன வரும்? so minus 3 minus 6 minus 5. okay, which is not equal to 0. இதுவும் 0 கிடையாது. yes. next CA dot AB. CA dot AB. so அவங்க ரெண்டு பேத்துக்கு பண்றோம். so minus 2 into 3 plus minus 1 into minus 2. minus 1 into minus 2 plus 4 into 1. சரிங்களா? யாருக்கு ஈக்குவல்? minus 6 plus 2 plus 4, which is equal to 0 வா? ஆமா, which is equal to 0. hence ரெண்டு வெக்டார்ஸ், அதாவது CA and AB. AB வெக்டார் எப்படி இருக்கு? CA வெக்டார் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆகுது ரெண்டு பேர் 90, which means ஏங்கிற ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90 இருக்கு. அப்போ hence angle A is equal to pi by 2, which means ABC is a right angle triangle. சரி பசங்களா, டாட் ப்ராடக்ட் 0னா பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். பர்பெண்டிகுலர்னா அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 90ன்னு அர்த்தம். ஸோ ரைட் ABC is a right angle triangle. முடிஞ்சிருச்சு கதம் கேஸ். எஸ், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் lambda for which the vectors A and B are perpendicular. கொடுத்துட்டான் அவனே, பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டான்னா என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0. சரியா? what about your A vector? your A vector is 2i plus lambda j plus k. what about your B vector? I minus 2j plus 3k. இவங்களுக்கு A dot B நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. what is your A dot B? 2 into 1 plus lambda into minus 2 plus 1 into 3. 2 minus 2 lambda plus 3, which is 5 minus 2 lambda 0 க்கு equal. அப்போ lambda is equal to 5 by 2. lambda ஓட வேல்யூ என்னது?
5/2. ஈஸியா முடிஞ்சிச்சா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கும் a dot b யாருக்கு ஈக்குவல்? ஸோ ஃபர்ஸ்ட் ab ஒழுங்கா எழுதிக்கலாம். 2i plus 4j minus k. சரியா? What about your b vector? 3i minus 2j plus lambda k. Am I right பசங்களா? What about your a dot b? Your a dot b is equal to 2 3s are 6 minus 4 2s are 12, 4 2s are 8 actually. 4 2s are 8 minus lambda which is equal to 0. So minus 2 minus lambda is equal to 0. So lambda is equal to minus 2. அப்போ lambda value என்னது? minus 2. சரியா பசங்களா? ஸோ ஒருத்தங்க வேல்யூ 5/2 அண்ட் இன்னொருத்தங்க வேல்யூ minus 2. ஓகே, minus 2 minus lambda அங்கே போச்சுன்னா +2. ஸோ lambda is equal to minus 2 அப்படிங்கிற ஆன்சர் வரும். சரியா மக்களே? எஸ். ஒரு நிமிஷம். Yes, so can we move on to the next question Magli? If a and b are two vectors, okay, எல்லாமே கொடுத்துட்டான். a and b க்கு dot product என்னன்னு கேட்டு, okay, dot product கொடுத்திருக்கானா a and b க்கு angle கேட்கலாம். dot product க்கும் angle க்கும் என்ன சம்பந்தம்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். What is it? So a dot b equal to, what is it? a dot b, you have formula. Actually you have formula. ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரே கேஸ் தான் வரும் சொல்ல போனால். சரியா? அப்போ cos theta is equal to a dot b divided by mod a mod b. ஓகேவா? எப்படி போட்டாலும் ஒன்று தான். சரியா? எப்படி போட்டாலும் ஒன்று தான். You will have this. What is a dot b? a dot b is 75√2. What is a mod a? Mod a value 10. Mod b ஓட value 15. So cancel பண்ணலாமா? இது 1 times and this is 5 times and this is 2 times. So 1/√2 answer வரும். Cos theta யாருக்கு √2 இருக்கும்? When your angle is 45. So angle is 45. What is the angle? pi/4 which is 45. அப்போ a க்கும் b க்கும் நடுவுல இருக்கிற angle என்னப்பா? 45. Find the angle between the vectors. அப்போ கொடுத்திருக்கிறது ரெண்டு vectors. So a vector கொடுத்திருக்கான் 2i plus 3j minus 6k. What about your b vector? Your b vector is 6i minus 3j plus 2k. சரிங்களா? a dot b என்னன்னு கேட்டிருக்காங்க. What is a dot b? Your a dot b is equal to 2 into 6. 2 6 are 12 minus 3 into 3 minus 6 into 2. So minus 6. சரிங்களா? What is it? It is minus 6. நீங்கள் என்ன வேல்யூ வந்தாலும் சரி அது பாசிட்டிவாக தான் எடுத்துக்க போகிறீங்க ஆங்கிளுக்கு. mod a dot b. So which is நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எழுத போகிறீங்க. சரிங்களா? And what about your mod a? Your mod a value is equal to square root of 2 square பண்ணால் 4 plus 9 plus 36 which is 49. கரெக்டா? 49 which is 7. Okay ma? What about your mod b value? Or mod b value is equal to square root of 36 plus 9 plus 4 again it is 7. சரியா பசங்களா? அப்போ a dot b ஓட cos theta angle என்ன? angle கேட்டிருக்காங்க. cos theta is equal to mod a dot b. ஓகேவா? mod a dot b எதுக்கு போடுறேன்? அது பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக. சரிங்களா? எஸ். once again we will check it. Okay, they keep it as minus. So mod வேண்டாம், மைனஸ்லேயே வச்சுக்கலாம் பசங்க. Okay, they keep it as mod. Okay, cross product வரும்போது தான் mod வரும். சரியா? Okay, a dot b divided by mod a mod b. Okay, which is equal to minus 9 divided by 49. Okay வா? அப்போ theta என்னது? What is your theta? So your theta is equal to cos inverse of minus 9/49. சரிங்களா? minus 9/49. And what about that angle? அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு, அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கு சேம் ப்ரொசீஜர் தான். What about your a vector? Your a vector is I cap minus j cap. What about your b vector?
ஸோ ஜே கேப் மைனஸ் கே கேப் பார்த்தீங்களா எப்படி கேப் போட்டு எழுதுறது இந்த மாதிரி எழுதிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸி சரியா பார்த்தீங்களா வாட் அபவுட் ஏ டாட் பி ஸோ ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஐஐ கோஃபிஷியன்ட் விச் இஸ் 1 into 0 ஓகே ப்ளஸ் மைனஸ் 1 into 1 ப்ளஸ் 1 into 0 so eventually you will get minus 1 as your answer and mod a is equal to square root of 1 plus 1 which is root 2 what about your mod b அதே தான் root 2 value தான் வரப்போகுது சரியா பசங்களா and what about your cos theta so cos theta is equal to a dot b answer minus 1 divided by root 2 into root 2 which is minus 1 by 2 எந்த ஆங்கிளுக்கு cos 1 by 2 minus 1 by 2 வரும் தெரியுமா யா மக்களே ஸோ யூஆர் 11th ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு 1 by root 2 வரும் மைனஸ் 1 by root 2 ஓகே யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு மைனஸ் வரக்கூடாது விச் மீன்ஸ் எப்படி சொல்லலாம் டன் ஸோ இவங்களை நீங்கள் எப்படி எழுதலாம் மைனஸ் 1 ப்ளஸ் ஹாஃப்னு எழுதிக்கலாமா ஓகே மைனஸ் 1 ப்ளஸ் ஹாஃப்னு எழுதிக்கலாமா கரெக்டாக பசங்களா விச் மீன்ஸ் இப்போ மைனஸ் 1 என்னது பை இது யார் நம்மளுக்கு பை பை 3 ஸோ பை ப்ளஸ் பை பை 3 வாட் இஸ் பை ப்ளஸ் பை பை 3 ஸோ பை பை 3னா 60 பசங்களா ஸோ பை ப்ளஸ் பை பை 3 பை ப்ளஸ் பை பை 3னா ஸோ your theta is equal to பை ப்ளஸ் பை பை 3 which is pi minus pi by 3. So this is okay இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய எஸ் we will take like this இந்த மாதிரி எடுத்துக்குவேன் சரிங்களா அப்போது theta so theta is equal to cos inverse of pi minus 1 by 2 சரியா cos inverse of minus 1 by 2 சரிங்களா இப்போ இந்த மைனஸ் வரணும் இது மைனஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஆங்கிள் வந்துட்டு விச் இஸ் எந்த குவாட்ரண்ட்டில் இருந்தால் காஸோட ஆங்கிள் மைனஸாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் வரும் ஒன்று செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும் ஒன்று தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும் ஆமாம் ரைட் பஸ்ஸில் ஒன்று செகண்ட் இல்லைனா தேர்ட் இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு அது நெகட்டிவாக இருக்கும் ஓகேவா ஒருவேளை செகண்ட் குவாட்ரண்ட் வச்சு பேசுகிறேன் செகண்ட் குவாட்ரண்ட்னா அதை எப்படி எழுதிக்கலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் you can write cos of okay cos inverse la venda இப்படியே சொல்கிறேன் cos inverse நீங்கள் படிக்கலாம்ல ஸோ cos theta is equal to minus 1 by 2 ஸோ minus 1 by 2 எப்படி எழுதலாம் cos of pi minus pi by 3 சரிங்களா ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ் 1 by 2 60க்கு தான் வரும் ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் எப்போ வரும் 180 மைனஸ் ஆங்கிள் 180 மைனஸ் ஆங்கிள் தான் நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் அதனால தான் பை மைனஸ் பை பை 3 அப்படின்னு போட்டிருக்கேன் சரியா இதோட ஆன்சர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் மைனஸ் காஸ் பை பை 3க்கு ஈக்குவல் மைனஸ் காஸ் பை பை 3னா விச் இஸ் minus 1 by 2 கரெக்டாப்பா அப்போது ஆங்கிள் என்னது what is your angle then this is your angle which means அது யார் நம்மளுக்கு அப்போது theta is equal to pi minus pi by 3 which is 2 pi by 3 சரியா இந்த ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் what is it theta is equal to 2 pi by 3 next show that the vectors are mutually orthogonal என்னது perpendiculars சொல்லணும் ரெண்டு வெக்டார்ஸும் perpendicular ஸோ எல்லாருமே எல்லாத்துக்கும் perpendicular சரியா a dot b what is your a dot b so your a dot b is equal to 2 into 6 plus 3 into 2 plus 6 into minus 3 so which is equal to 12 plus 6 minus 18. So 0 varda? Yes. What about your b dot c? Your b dot c is equal to 6.3 plus 2 into minus 6 plus 3 into minus 2 which is equal to enna varum 18 minus 12 minus 6. So again 0. And what about your c dot a? C dot a ku enna varapodhu 3 into 2 minus 6 into 3 plus 2 into 6. So again 6 minus 18 plus 12 in the which is 0.
அப்போ a dot b is equal to b dot c is equal to c dot a. ஸோ எல்லாத்துக்குமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் which is a is perpendicular to b, b is perpendicular to c. மூணு பேருமே மியூச்சுவலி ஆர்த்தோகனல். மியூச்சுவலி ஆர்த்தோகனல்னா எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாருமே பர்பண்டிகுலர்ஸாக இருப்பாங்க. a b c கொடுத்துட்டாங்க, a plus b plus c கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் a dot b plus b dot c plus c dot a என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, how will you find it? ஸோ ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான். யூ டேக் திஸ். சரியா? அப்போது என்ன பண்ணலாம்? mod a ப்ளஸ் mod b ப்ளஸ் mod c போட்டால் ஜீரோக்கு மாட் எடுத்தால் ஜீரோ, ஜீரோக்கு மாட் எடுத்தால் ஜீரோ, ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர் தான். ஸோ வென் யூ ஸ்கொயர் இட், ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அண்ட் இங்கே என்ன வரும்? 2 into a dot b ப்ளஸ் 2 into b dot c plus 2 into c dot a which is equal to 0. சரிங்களா? வேல்யூ கொடுத்துட்டானா 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 25 இவங்களை ஸ்கொயர் பண்ணால் 36, இவங்களை ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் 2 into a dot b இதெல்லாம் தெரியாது. ஸோ எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது. டேக் இட் 2 as காமன். அப்போ a dot b ப்ளஸ் b dot c ப்ளஸ் c dot a equal to 0. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு, எல்லாத்தையும் ஆட் பண்ணு. ஸோ 25 + 36, 25 + 36 + 49, ஐ திங்க் இட் இஸ் 144ன்னு வரும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஸோ ஆட் பண்ணால் யூ வில் கெட் 11, 11னா 20, ரிமைண்டட் 1, 4, 8, 110. சரிங்களா? ஸோ 2 into a dot b plus b dot c plus c dot a is equal to minus 110. அப்போது அவன் கேட்டிருக்க ஃபைனல் ஆன்சர் a dot b plus b dot c plus c dot a யாருக்கு ஈக்குவலாக இருக்க போது? minus 110/2 which is minus 55. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் என்ன பசங்களா? which is minus 55. ஓகே, show that the points are collinear. கொலீனியர்னு ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? அவங்க நம்மளுக்கு கொலீனியர்ப்பா அப்படின்றது எப்படி சொல்லலாம் பசங்களா? கொலீனியருக்கும் டாட் ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா? இது எப்படி பண்ணுவீங்க? சேம் உன்னோட ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏசி வெக்டார்னு வரணும். ஸோ ஏ இஸ் அ காமன் பாயிண்ட், ஸோ தே ஆர் கொலீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் யூனிட் வெக்டார்ஸ் அண்ட் தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தெம் ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் சொல்கிறான். சரிப்பா, இப்போ இதில் பார்த்தா என்ன விஷயம்லாம் உனக்கு தெரியுது? எனக்கு தெரியுது இது ஒன்று தான். ஓகேவா? அண்ட் தே ஆர் யூனிட் வெக்டார்ஸ் விச் மீன்ஸ் ஏ வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தா 1, பி வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தா 1. டன். இப்போது ஏ கிராஸ் பி, ஸோ mod a minus mod b தி ஹோல் ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? mod a ஸ்கொயர் ப்ளஸ் mod b ஸ்கொயர் மைனஸ் 2a dot b. ஆமாம் ரைட்? minus 2a dot b. அகெயின் அவங்கள நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். டன். ஓகே, எஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இவங்களோட வேல்யூ 1, ஸோ 1 + 1 ப்ளஸ் இவங்களை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? mod a mod b cos theta எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ 2 - 2 cos theta, சாரி 2 - 2 cos theta. ஸோ இதுலேருந்து 2 காமனாக எடுத்தால் 1 - cos theta. ஓகே, 1 - cos theta and 2 - 2, yes, okay, which is equal to a minus b the whole square. a minus b the whole square. சரியா பசங்களா? எஸ், 1 minus cos theta இதுக்கு ஃபார்முலா இருக்குது, மறந்துட்டிங்களா? ஓகே, வாட் இஸ் cos 2 theta ஃபார்முலா? cos 2 theta ஃபார்முலா தெரியுமா? ஸோ cos 2 theta ஃபார்முலா வந்து 1 - 2 sin square theta by 2. ஓகே, சரி, இங்கே 2 தீட்டானா இங்கே தீட்டா இருப்பாங்க. 1 - 2 sin square theta. அப்போது 2 sin square theta is equal to 1 - cos 2 theta. அப்போது sin square theta is equal to 1 - 2 cos theta by 2. கரெக்டா?
அப்போது 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டான்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்னென்னு போடலாம், நான் இங்கே என்னென்னு போடலாம், 2 sin square theta by 2 அப்படின்னு போடலாம் பை ஃபார்முலா. அந்த ஃபார்முலா காஸ் 2 தீட்டா ஃபார்முலா அப்படி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஃபைனல் ஆன்சர், தட் இஸ் a minus b half is equal to sin theta by 2. சரிங்களா? அடுத்த சமுக்கு என்ன மேம் பண்ணுறது, அடுத்த சமுக்கு ஒரே விஷயம் என்ன சேஞ்ச் ஆகும்னா இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். கரெக்டாக சேம் விஷயம், அங்கேயும் ஒரே ஸ்டெப்பு தான். கடைசியில் நீங்கள் என்ன வந்திருப்பீங்க, a + b தி ஹோல் மாடுலஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 + 2 காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ 2 காமனாக எடுத்தால் 1 + காஸ் தீட்டா. ஸோ 1 + காஸ் தீட்டான்னு இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் என்னென்னு போடலாம், 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதோட பாதி ஆங்கிள் அங்கே இருப்பாங்க. அங்கே தீட்டானா இங்கே தீட்டா பை 2, அங்கே 2 தீட்டானா இங்கே தீட்டா. சரிங்களா? ஸோ when you take square root on both sides you will get mod a plus b equal to 2 cos theta by 2. அப்போது cos theta by 2 is equal to half mod a plus mod b. செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க, tan theta by 2. tan theta by 2 நம்மளுக்கு எப்போ வரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். tan theta by 2 tan எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், ஓகே, tan theta by 2 நம்மளுக்கு எப்போ வரும் பசங்களா, tan theta by 2 is equal to sin by cos, sin theta by 2 by cos theta by 2. sin theta by 2 தான் நம்ம half a minus b னு பார்த்தோமே, and cos என்னது half a plus b னு பார்த்தோமே. So half cancel ஆனா this is the final answer. அப்போ tan theta by 2 is equal to a minus b by a plus b. ஆன்சர் வந்துச்சா பசங்களா? இட் இஸ் ஈஸி ரைட்? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சில விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், ஃபைண்ட் லாம்டா ப்ரொஜெக்ஷன். அவனே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்களோட ப்ரொஜெக்ஷன் இவங்க மேலே இருக்குது. அப்போது a டாட் b டிவைடட் பை மாட் b யாருக்கு ஈக்குவல், 4க்கு ஈக்குவல். அவன் கொடுத்துட்டான். ஸோ a டாட் b, how will you find a டாட் b? ஸோ a வெக்டர் நான் இங்கே எழுதுகிற பாருங்க. ஸோ a வெக்டர்ன்றது lambda I plus j plus 4k. okay, and what is your b vector? It is 2i plus 6j plus 3k. சரிங்களா? yes. then what is your a dot b? so a dot b is 2 lambda plus 6 plus 12, so which is 18. 2 lambda plus 18. சரிங்களா? அப்போது 2 lambda plus 18 divided by mod b. mod b ங்கிறது square root of 4 plus 36 plus 9. so which is 7 actually. கரெக்டா? ஸோ மேலே 2 காமனாக எடுத்துட்டா 2 plus 9 divided by 7 is equal to 4. ஸோ இங்கே இருக்கிறது கேன்சல் ஆகிடு 2. ஸோ lambda plus 9 is equal to 14. அப்போ lambdaோட வேல்யூ 14 minus 9 which is 5. அப்போ lambdaோட வேல்யூ என்னது 5. டன் மக்களே? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாரு, 3 வெக்டார்ஸ் ஏபிசி ஆர் சச் தட் ஏபிசி கொடுத்துட்டாங்க அண்ட் எல்லாமே கொடுத்துட்டான். சரியா? சேம் விஷயம் நம்ம மாடுலஸ் வேல்யூ பண்ணோம்ல அதே வேல்யூ தான். சரிங்களா? அதே வேலை தான் பண்ண போகிறீங்க. ஆனால் இங்கே 4 3 3லாம் வந்திருக்கணும். ஓகே, you have to find 4 3 3s like. okay, ஃபஸ்ட்டு அப்போது a plus b is equal to minus c. ஆமாம் ரைட்? ஸோ ரெண்டு பக்கம் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ வாட் யூ வில் ஹாவ், ஸோ நம்மளுக்கு mod a ஸ்கொயர் ப்ளஸ் mod b ஸ்கொயர் ப்ளஸ் 2a டாட் b ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும், mod c ஸ்கொயர். ஆமாம் ரைட்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஸோ விச் இஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 + 9 + 2 into a dot b is equal to 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ when you add this it is 13. ஸோ 13 அங்கே போச்சுன்னா 3. அப்போது a dot b is equal to 3 by 2. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் கண்டுபிடிங்க. a dot b கண்டுபிடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட்டு நான் எனக்கு என்ன வேணும், b dot c. அப்போ ஏவா தூக்கி அங்கே போடுறேன். தென் I'm finding a which is b plus c is equal to minus a. இப்போ mod எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. mod எடுத்து ஸ்கொயர் பண்ணால் mod b ஸ்கொயர் ப்ளஸ் mod c ஸ்கொயர் ப்ளஸ் 2 into b dot c is equal to a mod square. சரிங்களா? ஸோ which is இது என்னது 9 plus 16 plus 2 into b dot c is equal to 4.
4. So இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா you will get 25. Right? It is 25. So 25 அங்கே போச்சுன்னா minus 21. அப்போ B dot C is equal to minus 21 by 2. Okay, B dot C is equal to minus 21 by 2. What about your C dot A? C dot A யாருக்கு equal? So C dot A யாருக்கு equal இருக்கும்? It's okay. So இதே வேலை similarly, okay வா? Similarly நான் போட்டு நான் straight எழுதிக்கிறேன். So which is A square, B யார் வேணும்? C dot A தானே? Okay. அப்போ A square plus C square plus 2 into C dot A is equal to mod B square. சரிங்களா? So which is 4 plus 16 plus 2 into C dot A is equal to 9. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணால் 20. 20 எங்கே போச்சுன்னா minus 11. அப்போ C dot A is equal to minus 11 by 2. C dot A எவ்வளோ வேல்யூனது? minus 11 by 2. So when you multiple with this, இவங்க எல்லாத்து கூடயும் multiple பண்ணுங்க. So multiple பண்ணி ஆட் பண்ணால் என்ன வரணும்? 4 into 3 by 2 plus 3 into minus 21 by 2 plus 3 into minus 11 by 2. சரிங்களா? Yes. So இவங்க cancel ஆயிருவாங்க. You will get 2. So which is 6. So 6. Okay. Minus 21 into 3. 21 into 3 na 63. 63 by 2 plus minus 33 by minus 33 by 2. So இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 96 by 2. So 96 na you will get 48, I think so. So which is minus 42. Value என்னப்பா? Minus 42. சரிங்களா? இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன மக்களே? It is minus 42. ஓகே. ஸோ இந்த A cross B யோட நம்ம இந்த சாப்டர்ஸை முடிச்சிடலாம். இட் இஸ் ஸோ ஈஸி, ரைட்? ஸோ ஃபைண்ட் mod A cross B. A cross B தான் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. A வெக்டார் கொடுத்துருப்பாங்க 3i + 4j + 0k. ஓகே, கே எல்லாமே எழுதிக்கோங்க. B வெக்டார் எப்படி எழுதுவீங்க? i + j + k. சரியா பசங்களா? வாட் இஸ் A cross B? ஸோ mod A cross B, ஓகேவா? mod A cross B யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சி தான் mod A cross B கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் A cross B? இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் ரோ IJK. ஃபர்ஸ்ட் ரோவை மாற்றவே கூடாது, IJK. செகண்ட் ரோ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் வெக்டரோட கோஃபிஷியன்ட். ஸோ 3 4 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1 1. யூ ஹாவ் டு டேக் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ விச் இஸ் 4i. ஸோ I into 4 minus 0. Okay, minus j into determine find பண்ண தெரியும்ல பசங்களா? any one row, ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கிட்டா போதும். ஒரு ரோ அதோட சைன், this is plus minus plus minus plus. சரிங்களா? இதோட சைன். ஸோ I இருக்க jn காலம் விட்டுட்டு மற்ற 4 பேர்த்த upper cross minus lower cross. ஸோ 4 into 1 4. 4 minus of 0 is minus 0. ஓகேவா? minus j into அவங்க இருக்க row and column வரணும். 3 into 1 3. ஸோ 3 minus 0 plus k into 3 minus 4, which is 4i minus 3j minus k. இதுதான் வந்துட்டு நம்மளோட A cross B. A cross B, it is a vector. அது வெக்டாராக தான் வரும். ஓகேங்களா? அப்போ mod A cross B என்ன வரும்? What is your mod A cross B? Your mod A cross B will be square root of 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 plus 1, so which is 10 26. சரியா பசங்களா? ரூட் 26 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? A cross B எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுதா? ஃபைண்ட் தி வெக்டார்ஸ் ஆஃப் மாடல் மேக்னிடியூட் 6 விச் ஆர் பர்பண்டிகுலர் டு போத் வெக்டார்ஸ் A and B. சரி, ஓகே. C ஒரு வெக்டார், லெட் இட் பி C வெக்டார். இந்த ஒரு வெக்டார் ஏக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது அண்ட் அதே சமயத்தில் பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போது நம்ம அதை எப்படி என்ன சொல்லலாம்? அப்போ என்னமா அர்த்தம் அப்படின்னா அப்போது அந்த C வெக்டார் இஸ் parallel to A cross B இருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் தி ஸ்டேட்மெண்ட். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெக்டார் ரெண்டு வெக்டாருக்கு அட் அ டைமில் பர்பண்டிகுலராக இருக்குன்னா அப்போ அந்த வெக்டார் நிச்சயமாக அந்த ரெண்டு வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பேரலாக வருவாங்க. பேரலல் கண்டிஷன்னா ஈஸி, சரியா? அதனால தான் ஃபைன் பண்ணுறோம். ஸோ A cross B கண்டுபிடிச்சி அவங்களை யூனிட் வெக்டாராக மாற்றி 6ஆல் மல்டிபிள் பண்ணால் வேலை முடிஞ்சுது. பர்பண்டிகுலரை விட பேரலல் தான் ஈஸி.
parallel நல்லா சொன்னேன் அப்போவே சொன்னேன் parallel தான் நம்மளுக்கு வேணும். So the required vector, so C vector is the required vector is parallel to A cross B. ஓகேவா given statement படி அப்போ first A cross B ஃபைண்ட் பண்ணுவோம். What is A cross B? I J K சரிங்களா 4 -1 3 -2 1 1 -2. So the பண்ணிங்கன்னா என்ன வரும் பசங்களா? So I vector -1 -2 is 2 -3 -j into -8 plus 6 okay plus k into -8 okay sorry 4 -2 சரிங்களா? Yes, what is the answer? -I plus 2j plus 2k. This is your A cross B. சரியா? This is your A cross B. இப்போ உங்களுக்கு modulus value find பண்ணுங்க. So what is A cross B? Modulus A cross B is equal to square root of 1 plus 4 plus 4 which is 3. கரெக்டா? அப்போ what is the vector? So the vector of magnitude 6. First அவங்களை unit vector-ஆ நீங்கள் மாற்றிக்கணும். So unit vector of A cross B. A cross B ஓட unit vector எப்படி இருக்கும் பார்க்க? So -I plus 2j plus 2k divided by 3. இதுதான் வந்துட்டு unit vector. இப்போ required vector of magnitude required vector. கொஷினில் கேட்டிருக்க required vector of magnitude 6க்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். required vector of magnitude 6 is equal to 6 into இவங்க unit vector. சரியா பசங்களா? 6 into unit vector. So this is your final answer. So 2 into -I plus 2j plus 2k. இதுதான் நம்மளோட final answer. சரியா மக்களே? So I hope you all understand. Area of the parallelogram அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேத்துக்கும் cross product பண்ணணும். Okay, what is the area of the parabola? So area of the parallelogram அப்படின்னா you have to find the cross product. சரியா பசங்களா? Yes. Straight away cross product. அவங்க ரெண்டு பேத்துக்கும் cross product மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ A cross B மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க. சரியா பசங்களா? மாடுலஸ் வேல்யூ போட்டு ஃபைண்ட் பண்ணால் முடிஞ்சுது. ஓகே நெக்ஸ்ட் விஷயம் என்னது? ஃபார் எனி 2 வெக்டர்ஸ் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே ப்ரூஃப் பண்ணிடுவோமா? டன். வாட் இஸ் mod A cross B ஸ்கொயர் ப்ளஸ் A dot B தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A. கொஷின் இன்கம்ப்ளீட்டா? கரெக்டு தான். சரியா? ஓகே. வாட் இஸ் mod A cross B ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்னு தெரியுமா? mod A cross B நல்லா தெரிஞ்சுக்கோ. mod A mod B sin தீட்டாக்கு ஈக்குவல். சரிங்களா? A dot B உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் A dot B? A dot B is equal to mod A mod B cos தீட்டா. ஓகேவா? இதை வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? இவங்கள ஸ்கொயர் பண்ணி எழுதுறாங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணி எழுதுறா என்ன வரும்? mod A ஸ்கொயர் mod B ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இவங்கள ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். ஸோ mod A ஸ்கொயர் mod B ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. சரியா? இதில் mod A mod B காமனாக இருக்குது. ஸோ டேக் இட் காமன். So sin square theta plus cos square theta. What is sin square theta plus cos square theta? Value is 1. So finally you will get this answer. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இதுதான் ஆன்சராக வரும். mod A ஸ்கொயர் ப்ளஸ் mod B ஸ்கொயர். டன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா பசங்களா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஹேவிங் தி பாயிண்ட்ஸ் A B C as their vertexes. ஸோ இதுக்கு என்ன மேம் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு சைட்ஸ் adjacent sides. ஓகேவா? ஸோ ஏபிசி இப்படி ஏபிசின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிஏசி இந்த ரெண்டு மாதிரி adjacent சைட்ஸாக எடுத்துக்கலாம். adjacent சைட்ஸோட கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஹாஃப் எடுக்கணும். ஓகேவா? ஹாஃப் ஏபி கிராஸ் ஏசி. ஓகே. ஸோ ஏபி வெக்டர் இது கொடுத்துருக்கிறது பொசிஷன் வெக்டர். ஸோ ஓஏ ஓபி ஓசி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஏபி ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஏபி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓபி மைனஸ் ஓஏ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏசி எப்படி கண்டுபிடிப்பீங்க?
ஓசி மைனஸ் ஓஏ, அதுக்கப்புறம் தான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட்டு மாடுலஸ் எடுத்ததுக்கப்புறம் ஹாஃபால் டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். அவ்வளோதான் பசங்களை 8th சாப்டர். ஸோ ஐ ஹோப் 8th சாப்டரில் எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் யூ ஆல் லைக் இட். ஸோ இது செக்ஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ பை பை பசங்களா, catch you later. அண்ட் இதே மாதிரி என்னென்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு ஒன் ஷாட் ஃபுல்லாக பார்த்துடணும் மேம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியாப்பா? ஒரே நிமிஷம்.